கரங்களை தட்டி வரவேற்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்காக எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிற வார்த்தைகளை இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறோம். எதுவும் வாசிங்க, கொஞ்ச நேரம் கழித்து வாசித்தாலும் பரவாயில்ல. நிறுத்தி நிதானமாக காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, சாயங்கால சாப்பாடுங்கிற மாதிரி ஒரு 3 பிட்டாக பிரிச்சுக்கணும். ஒரு வசனத்தை 5 நிமிஷம் விட்டு விட்டு வாசித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க, பிரச்சனை இல்லை, வாசிங்க. ஆ ஆ ம் ம் ஆமாம், இதுதான் வசனம். இன்றைய பிரசங்க தலைப்பு காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடிந்தது நம்ம அதிலிருந்து எடுத்துக்கொள்கிற காரியம் மாறுதலாய் முடியும். நீங்கள் கேட்டிருக்கிற நிறைய டைம் அநேக நேரம் கேட்டிருப்பீங்க இந்த பிரசங்கம். புதுசாலாம் உங்கள்கிட்ட பேசணும் போல் இல்லை. இன்றைக்கி 2 தலைப்பு மனசில் ஓடிச்சு. ஒன்று 100க்கு 100 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதா ஒரு தலைப்பு இருக்குது. ஆனால் எனக்கு என்னவோ மனசில் காரியம் மாறுதலாய் முடியும் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு நடத்துதல் இருக்குது. இது ஒரு புதிய பிரசங்கம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டோடைய கிருபையினால் போகிற இடங்களில் நடத்துதல் இருந்தால் இந்த பிரசங்கத்தை பேசுகிறது உண்டு. அதனால் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எல்லாம் இல்லை. நம்ம பிரசங்கத்துக்கு நேராக போவோம். காரியம் மாறுதலாய் முடியும். உங்களுக்கு பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன வார்த்தையாக சொன்னால், அந்த சீனி மண், இது ரெண்டையும் நம்ம ஊர் பாஷையில், உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. உங்கள் ஊரில் நல்ல தமிழ் பேசுகிற ஆட்கள் இருக்கும். எங்கள் ஊரில் கொஞ்சம் மலையாளம் கலந்துருக்கும். தமிழ் கூட கொஞ்சம் மலையாளம் என்ன செய்யணும்னா கலந்துருக்கும். அதனால் என்ன சொல்லலாம், எங்கள் தமிழ் உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டமானதாக கூட இருக்கலாம். சரியா? அதனால் ஒருவேளை எங்கள் தமிழ் எப்படி இருக்குன்னு தெரில. அதனால் எங்கள் ஊரில் நாங்கள் உதடுங்கிறதுக்கு சுண்டுனி எல்லாம் சொல்லுவோம். உங்கள் ஊரில் அப்படி சொன்னால் புரியாது. ஒரு தடவை திருச்சியில் அப்படி பேசினேன். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் பேசின அது புரியலை, அவங்களுக்கும் அந்த வார்த்தை என்னன்னு தெரியல, மறந்துட்டானா அது புரியலை அப்படின்னாங்க. எனக்கு என்ன பாஷை பாஸ்டர், என்ன வார்த்தை பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அவங்க திருப்பி தான், அவங்க மனைவி நார்வல்காரங்க, அவங்க சொன்னாங்க, உதடு அதை நீங்கள் சுண்டுன்னு சொன்னீங்க, அது புரியலை அப்படின்னு சொன்னாங்க. சுண்டுன்னா அவங்களுக்கு புரியாயில்ல என்ன? ஆமாம், எங்கள் ஊரில் இந்த உதட்டுக்கு சுண்டுன்னு சொல்லுவோம். சரியா? சரியா, ரைட், ஓகே. அதனால் எங்கள் ஊரில் இந்த சீனி மண், இப்போ போன வாரம் கோயம்புத்தூர் போயிருந்த போது கூட கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கு, சிலருக்கு புரியலை. ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. புரியாததுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. நான் உட்காந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இல்லை பிரசங்கம் இப்படி தானே விளக்கமும் சொல்ல முடியாது. அதாவது நம்ம சாமுவேல் ஜெபராஜ் என்னன்னு சொல்லுவாராம், விளங்கிட்டு போகிறீங்களா இல்லை விளங்காமல் போகிறீங்களான்னு சொல்லி. இதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? பிரசங்கத்தை புரிஞ்சிட்டு போகிறீங்களா, பிரசங்கம் புரியாமல் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? அது மாதிரி வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ரைட்டா? அப்போ சீனியும் மண்ணையும் நல்ல ரெண்டே, உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்க, நல்ல விரவி கலத்தி, கலத்தி நல்ல கலத்தி, நல்ல குழப்பி. எங்கள் ஊரில் குழப்பி, கலத்தி, விரவி, இப்படி ரெண்டையும் ஏதோ மிக்ஸ் பண்ணி, இங்கிலீஷ் தான் நமக்கு நல்லா வரும். அல்லேலூயா. மிக்ஸ் பண்ணி அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும். அல்லேலூயா. நம்ம தமிழ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல தெளிவாக இருக்கும். நடு சென்டர் போஸ்ட்டு தூண்ட்டை கொண்டு வண்டியை நிறுத்து. புரியுதா உங்களுக்கு? நம்ம தமிழ் நடு சென்டர் போஸ்ட்டு தூண்ட்டை கொண்டு வண்டி என்ன செய், நிறுத்து அப்படிம்போம். அந்த சால்ட் உப்பை எடுத்துகிட்டு வாங்குவோம். என்ன உப்பை? என்ன உப்பை? சால்ட் உப்பை எடுத்துகிட்டு வா. பாஸ்டர் வந்தோடனே பாஸ்டர் கண்ணாடி கிளாஸில் காப்பி போட்டு கொடு. இதில் என்ன கிளாஸில்? கண்ணாடி கிளாஸ். ஆமாம், விளையாடிட்டு இருக்கும்போது பசங்க சொல்லுவாங்க, கேட்ச் பிடி. என்ன பிடி? எப்படி சொல்லுவாங்க? கேட்ச்னா என்னது? பிடி. ஆமாம், பிடின்னா என்னது? கேட்ச். இல்லையா? இந்த மாதிரி நம்ம தமிழ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் இப்போ எங்கள் போல் உள்ள ஊழியக்காரங்கெல்லாம் கூட
அதிகமாக கூட்டம் நடத்தும் போது தமிழ் பேசுகிறத விட இங்கிலீஷில் பேச பழகிட்டோம். அல்லேலூயா. நம்ம ஏன்னா தமிழில் ஆவியானோர் தொடுகிறார்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்காது. ஆண்டவருக்கு டச் அப்படின்னா தான் அவருக்கு பிடிக்கும். ஆண்டவர் உன்னை சுகமாக்குறாருன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது, அவர் சுகமாக்க மாட்டார். ஹீல் அப்படிங்கணும். அல்லேலூயா. அப்புறம் ஆவியானோர் அக்னியாக இறங்குறாருன்னா இறங்க மாட்டார். ஃபயர் ஃபயர் அப்படிங்கணும். சரியா? சும்மா அப்படி போகும். நீங்கள் நல்ல ஜன்னலை உங்கள் பாஸ்டர் உங்களை நல்லா நடத்தி வச்சுருக்குறாங்க. சரி, பாஸ்டர் வேறு வரும்போது நம்மளை கொஞ்சம் பயமுறுத்தி விட்டாங்க. அவங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்குறாங்க. அடுத்த வருஷம் வேறு நம்ம ராபர்ட் ரொனால்டோன்னு எல்லாம் வெளிநாட்டுக்காரர் மாதிரி ஒருத்தர் வரலாம் வரப்போகிறாங்களாம். நமக்கு கிளி காட்டி வச்சுருக்குறாங்க. அப்போ நான் பார்த்தேன், நமக்கு இது கதை ஓடாது. ஏச்சி பார் வேணே, மொட்டைக்கும் சொட்டைக்கும் என்ன வித்தியாசம்? படைச்ச நம்மளே நம்ம முடிய இழைச்சி போட்டு அது வளருமானா அதுக்கு பேர் மொட்டை. படைச்சவரே முடியை இழைச்சி விட்டுட்டாருன்னா வளராது, அதுக்கு பேர் சொட்டை. என்ன மாதிரி? அல்லேலூயா. இங்கே 1-2 பேர் எனக்கு கம்பெனிக்கு இருக்கிறாங்க, ஆனாலும் நான் தான் பெரிய சொட்டை. அல்லேலூயா. ரைட். இப்போ நம்ம பிரசங்கத்துக்கு போவோம். பிரசங்கமே ஆரம்பிக்கல. காரியம் மாறுதலாய் முடியும். அதனால் எறும்புக்கிட்ட அந்த சீனியை மண்ணையும் கலத்தி போட்டால், ரெண்டையும் விரவி போட்டால் எதை எடுத்துகிட்டு போவோம்? எதை எடுத்துகிட்டு போவோம்? சீனி. ஆனால் பெந்தகோசு மார்க்கத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் மட்டும் மண்ணை தான் எடுத்துகிட்டு போவாங்க. இவ்வளோ போல் இருக்கிற எறும்புக்கு சீனியையும் மண்ணையும் விரவி போட்டால், மிக்ஸ் பண்ணி போட்டால் சீனி அதுக்கு தெரியும், அது சீனியை தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறோன்னு வைங்களா, நம்ம ஆட்கள் எதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மண்ணை தான் எடுத்துகிட்டு போவாங்க. போகும்போது சொல்லுவாங்க, அன்னைக்கு உனக்கு தான் குத்தி குத்தி பேசினார், அன்னைக்கு அவளுக்கு தான் குத்தி குத்தி பேசினார், அவங்களுக்கு தான் பேசினார், இவங்களுக்கு தான் பேசினார், இப்படி தான் பேசுவாங்களே தவிர எனக்கு பேசினார்னு சொல்லி சீனி எடுத்துகிட்டு போக மாட்டான். அல்லேலூயா. நமக்கு தேவை என்னவோ அதை எடுத்துக்கணும். பிரசங்கங்கிறது ஒரு பெரிய விருந்து சாலை மாதிரி. நம்ம போகிறோம், நமக்கு தேவைப்பட்டதை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிடணும். அல்லேலூயா. ஆர்டர் பண்ணி வாங்கிடணும். பொபே சிஸ்டம் மாதிரி தான். அல்லேலூயா. எல்லாம் இருக்குது. ஒரு 1-1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுக்கணும், தேவையில்லாததை என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. இப்போ ஸ்கூலில் பாருங்கள், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு சொல்லி கிளாஸ் பிரித்து வச்சு ஆசிரியர்களை தரம் பிரித்து கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாம் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, பல்கலைக்கழகத்துக்குள்ளே எல்லாம் ஒன்று போல தான் இருக்குது. 1.5 மணி நேரம் எல்லாருக்கும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. இல்லைன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஆதியிலேருந்தே எடுக்க வேண்டியதான். அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி சில ஊழியக்காரங்க இந்த மாதிரி கன்வென்ஷனுக்கு வரும்போது 100-150 பாட்டில் பால் புட்டி வச்சுருப்பாங்க. எந்த கன்வென்ஷனுக்கு போனாலும் 10, இப்போ இங்கே 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருக்கும் பால் புட்டி வச்சு விட்டுறது. அல்லேலூயா. ஆமாம், இயேசு ரட்சிக்கிறார், விடுதலையாக்குறார், சுகமாக்குறார். பர்தேமேவு குருடன் இயேசுவை கூப்பிட்டான், சுகமானான் அப்படின்னு சொன்ன மாதிரி எப்போதும் ஒரே தரத்தில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்ரினே மாதிரி அப்படியே போவாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? ஆமாம். இப்போ நம்ம அப்படி இல்லை. நம்ம கணக்கில் அப்படியே கிராஜுவலாக போவோம். உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் எடுத்துடுங்க. சரியா? அதனால் பிரசங்கம் உங்களுக்கு இனிமையாக இருக்குமானா இருக்கலாம். சில நேரம் குத்துறது போலே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருதயத்திலே குத்துண்டவர்களாய் ஆண்டவன் மாறே நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்கிறாங்க கேட்டாங்க. அதனால உங்களுக்கு தேவைப்பட்டதை எடுங்க, தேவைப்படாததை என்ன செய்யாங்க எடுக்காது. இங்கே விட்டுட்டு போயிருங்க. வெளியே போகும்போது அந்த வசனத்தையே கொண்டு போவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது உங்கள் இருதயத்தோடு இடைப்படும். காரியம் மாறுதலாய் முடிந்தது. சரியா? இன்றைக்கு இந்த மாலை வேளையில் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை சுருக்கமாக 1-2 வார்த்தையை சொல்லிட்டு போவோம். உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் காரியம் மாறுதலாய் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதனால் தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் பல விதமான சூழ்நிலையிலேருந்து ரட்சிக்கப்பட்டு கூட்டங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பல விதங்களில் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்குறீங்க. சிலர் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, சிலர் ஒப்பு கொடுக்க யோசித்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் கடன் பிரச்சனை இருக்கும், கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், கட்டி கொடுத்த பிள்ளையுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். இந்த ஃபேன் ஓடாத பாஸ்டர், அதோ போடும். அப்போது பிரச்சனையாக இருக்கும். இப்படியெல்லாம் பல விதமான பிரச்சனைகள், காரியங்கள்லாம் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தேவனால் மாறுதலாக முடிய பண்ண முடியும். அல்லேலூயா. நல்லா சோர்ந்து போயிடாங்க, நம்பிக்கை இழக்காங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நிறைய வார்த்தை உங்கள்கிட்ட கேட்டு போகணும் போல் இருக்குது. ஆனால் எப்படி கேட்குறது அப்படின்னு தான் எனக்கு தெரியலை. சரி, என்னவோ தெரியல. பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதே குண்டக்க மண்டக்கன்னு சொல்லி இந்த எலி பொந்து பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் நம்ம பிரசங்கம் இருக்கும். லைன் பிடிச்சி போகாது.
டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய் அப்படி இல்லாமல் போகும். அது மாதிரி இடையில பிரசங்கம் நமக்கு கணக்கு சரியில்லாமல் போகும். அதனால் நீங்கள் தான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நான் திடீர்னு கேட்பேன், நானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது மறந்துடுவேன், எங்கே விட்டேன்னு கேட்பேன். நீங்கள் தான் என்ன செய்யணும், சொல்லணும். சரியா? அதனால் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். திடீர்னு நான் எழுப்பி நிறுத்தியே கேட்டுருவேன், எங்கே பிரசங்கம் விட்டேன் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். பரலோகம்னு ஒரு இடம் இருக்கா? இல்லை எனக்கு ஒரு கேள்வி கேட்டு போகணும். பரலோகம்னு ஒரு இடம் இருக்கா? இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. உண்மையாக சொல்லணும். பரலோகம்னு இருக்கிறவங்க எல்லாம் கை வைத்தியா இல்லையா சொல்லுங்க. எனக்கு இந்த கை வைத்த சொல்கிறதுலேயும் ஒரு பயம் பார்த்துடுங்க. நான் கொஞ்சம் பயந்த ஆளாக்கும். கொஞ்சம் நேரத்தில் நீ கண்டுபிடிச்சிடுவேன் நான் எவ்வளோ பயப்படுற ஆளுன்னு. சரியா? ஏன்னா அந்த கை வைத்தும் போது நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்ப்ரே பாட்டில் ஓப்பன் ஆயிரும். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிடும். அதனால் அந்த கை எங்கள் சபையில் ரொம்ப கை வைத்த சொல்ல மாட்டேன். ஆனால் வேறு வழி இல்லை. அதனால் அது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. போக என்ன 4 பிரசங்கம் இருக்குது. என்னால் அந்த டைமில் நம்ம பார்க்கலாம் இதுகளெல்லாம். பரலோகம் நல்ல இடமா கெட்ட இடமா? நல்லா யோசித்து சொல்லுங்கள். நல்ல இடமா கெட்ட இடமா? உண்மையிலே நல்ல இடமா? அப்படியா? சரி, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கவங்க எல்லாம் அலேலியா சொல்லுங்க. அலேலியா. எப்படி போகலாம் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எங்க நான் பாஸ்ட் என்ன வண்டியில் வச்சே பயமுறுத்திட்டாங்க. அது வேற ஹோட்டலில் வச்சு பெரிய ஒரு பிரசங்கியாக இருக்க பிரசங்கம் காட்டி எடுத்து அல்லு இல்லாமல் நின்னை போல் இருக்கு. ரைட்டா? அதனால் வேறு வழி இல்லை. கதையதே சொல்லி தான் நம்ம 5 கூட்டத்தை நடத்தணும். பார்ப்போம் எப்படி போகணும் பார்ப்போம். ஆண்டவர் நம்ம கூட இருந்து தெய்வ சமூகம் இருந்தால் ஓரளவுக்கு அது நமக்கு பெரிய இதாக இல்லாட்டாலும் ஒரு சின்ன மார்க், அது ஒரு 30 மார்க் வாங்குற மாதிரி பண்ணிடலாம். ரைட்டு, சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். எப்படி போகலாம்? சீக்கிரம் சொல்லுங்கள். நேரம் ஆகாமல் போகணும். டக்கடக்கடானி போயிடணும். வாசி சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு கூட்டம் முடிக்கணும் பாஸ்டர்? ஒரு 9 மணியை கணக்கு பண்ணி முடிச்சிடலாமா? 9 மணி முடிச்சிடலாம். ரைட், சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். சீக்கிரம் சொல்லுங்கள். எப்படி போகலாம் சீக்கிரம். எனக்கு காது கேட்கல, எனக்கு காது வயசாயிட்டு பார்த்தீங்களா? சீக்கிரம் எப்படி போகலாம்? ஏசப்பா வந்தால் போயிடலாமா? ஏசப்பா வழியில் நடந்தால் போகலாம். அப்படித்தானே? அந்த 21 நூற்றாண்டா நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்படித்தானா? 21 நூற்றாண்டா இப்போ பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? போயிருக்காங்களா போகலையா? எப்படி போனாங்க சொல்லுங்க. எப்படி போனாங்க? செத்து தான் போனாங்க. லேலுயா. ஆமாவா இல்லையா? செத்து தான் போனாங்க. லேலுயா. ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் கை வைத்தணும். எனக்கு ஒரு கிஃப்ட் உண்டு, எனக்கு ஒரு நல்ல கிருபை உண்டு. உண்மையிலே சொல்கிறேன். இப்போ 21 நூற்றாண்டா பரலோகத்துக்கு போனவங்க எப்படி தான் போனாங்க? ஆமாம், செத்தவங்க பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. அல்ல, நம்ம ஊர் கணக்கில் பூமியில் சரீரத்தை விட்டு உயிர் பிரிஞ்சவங்க பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சவங்க பரலோகத்துக்கு போயிருக்காங்க. மொத்தமாக சொன்னால் செத்து போனவங்க பரலோகத்துக்கு போயிருக்காங்க. உயிரோடி போன 2 பேர், ஏனோக்கும் எலியாவும். ரைட்டா? எனக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. நல்லா கவனிச்சிடுங்க. எங்கேயாவது உயிர் போகலன்னா என்னை கூப்பிட்டு ஜோம் பண்ணுவாங்க. நான் போய் ஜோம் பண்ணும், உயிர் போயிடும். எங்கள் அப்பா அம்மா கூட 2013 வருஷம் எங்கள் அம்மாவும் நான் ஆவி ஆத்மா சரத்தை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணேன். ஆண்டோட்ட போய் சேர்ந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கும் அப்படி தான் ஜோம் பண்ணி ஒரு 2.5 மணி நேரத்தில் எங்கள் அப்பா உயிர் பிரிஞ்சிட்டு. இப்போ நீங்கள் கை வைத்தணும். நான் உங்களுக்காக ஜோம் பண்ணேன். ரொம்ப ஒரு வாரத்துலலாம் இல்லை. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வேண்டாம், 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு 30 பேர் இங்கேருந்து பரலோகத்துக்கு போகிற போல் நான் ஜெபம் பண்ணுறேன். கை வைத்துறீங்களா? இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் போய் தான் சொல்லியிருக்கிறீங்க. இனி முடிஞ்சு தீர்ப்பான பிற்பாடு இனி கை வைத்து என்ன பிரயோஜனம்? இல்லையா? இப்போ நீங்கள் போய் தான் சொல்லியிருக்கிறீங்க. நல்ல பரலோகம்னு ஒரு இடம் இருக்குது, நல்ல இடம், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உங்களை நரகத்துக்கு போவீங்கன்னு நான் சொல்லலை. நான் சொன்னே சரியா தப்பா? நீங்கள் யாராவது நரகத்துக்கு போவீங்கன்னு சொன்னேனா? இல்லை. நான் சொன்னேன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஒரு 30 பேருன்னு தான் சொன்னேன். ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளதில் ஒரு 10, ஒரு 45லேருந்து 55 வயசு 60 வயசுக்குள்ளே ஒரு 10, ஒரு 25லேருந்து 35க்குள்ளே இந்த மாமியார் மருமகள் சண்டை பிரச்சனைக்குள்ளே ஒரு 10, அப்படி ஒரு 30 பிரித்து போட்டுருவோன்னு சொல்லி நினச்சேன். இப்போ நமக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? ரைட். காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் இப்போ முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா? காரியம் சரி. எஸ்தரின் புஸ்தகத்தில் மாறுதலாய் முடிந்த 7 விஷயம். எஸ்தரின் புஸ்தகத்தில் மாறுதலாய் முடிந்த 7 விஷயத்தை சொல்லிட்டு யாருக்கு காரியம் மாறுதலாய் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்துட்டு 7வது வசனத்தை வாசித்தா. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 வாசித்துட்டு 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா வாசிங்க. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணால் பைபிள் வாசிக்கிறதோட வாயால் வாசித்து பழகணும். அல்லேலூயா. நல்லா மறுபடி பைபிளை வாசித்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதம். இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் படித்து இன்ஜினியரிங் முடித்து இனி எல்லாம் அரசாங்கத்தில் வேலை கிடைக்குமான்னு தெரியாது. வேலை கிடைக்கனாலும் ஒவ்வொரு வேலைக்கும் 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா. இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு நீங்கள் ப்ரொபோசர் வேலைக்கு போனால் எங்கள் மாவட்டத்திலலாம் பார்த்தா வெளி மாவட்டங்கள்லாம் 30-40 லட்ச ரூபா கொடுக்கணும். உள்ளுக்கு எடுக்கணும் 50 லட்ச ரூபாலாம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மாறிட்டு. அதனால் ஆண்டோடைய கிருபைனால இனியெல்லாம் இவ்வளோலாம் புக்கு படித்து இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் எழுதியெல்லாம் நீங்கள் படித்து கஷ்டப்பட்டு இதாகிறத விட இந்த பரிசுத்த வேதாகமத்தை நல்லா படிச்சிங்கன்னா இந்த பரிசுத்த வேதாகம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மூல காரணமாக இருக்கும். அல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்தையில் எதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அப்போ முதலாவது மாறுதலாய் முடிந்த விஷயம் என்னன்னா, வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் பட்டத்து ஸ்திரியா மாறினான். யாரு? நல்ல புரியுதா உங்களுக்கு பிரசங்கம்? என் தமிழ் புரியுதா? அதை முதல்ல கேட்டுருவேன். என் தமிழ் புரியுதா? சரி, அப்போ வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் பட்டத்து ஸ்திரியா மாறினான். இந்த வஸ்திங்கிறது ஒரு ராஜ பரம்பரையின் அனுபவத்தில் உள்ள ஒருத்தி, ஒரு பெண். ஆனால் அவளை தள்ளிட்டு இந்த எஸ்தரை பட்டத்து ஸ்திரியா மாற்றினா. இந்த எஸ்தர் யாரு அப்படின்னா 7வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம் இருக்கு. வாசிங்க. போதும். அப்போ நல்லா கவனிச்சிடும். இந்த பிரசங்கம் கேட்டிருக்கீங்களான்னு முதல்ல கேட்டுவிடும். இந்த பிரசங்கம் யாராவது கேட்டிருக்கீங்களா? இதுவரையும் கேட்டேமா இருக்கா? கேட்டிருக்கீங்களா? யார் பேசி உங்கள் பாஸ் பேசியிருக்காங்களா? அப்படியா? இப்படியே பேசியிருக்கீங்களா? வேற ஆங்கிளில் பேசி இந்த ஆங்கிள் போயிருக்கீங்களா? இல்லை, இந்த காரியம் மாறுதலாய் முடியும்னு பேசியிருக்கிறாங்க. அப்படி தானே? இப்போ பேசியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? சரி, இப்போ எஸ்தர் பட்டத்து ஸ்திரியா மாறும். எஸ்தரின் புஸ்தகத்தில் ஒரு 7 காரியம் மாறுதலாக முடிஞ்சதுக்கு நம்ம எடுக்கிறோம். அதில் ஒன்று என்னன்னா எஸ்தர் பட்டத்து ஸ்திரியா மாறும். இந்த யார் இந்த எஸ்தர் அப்படின்னு சொன்னால் ஒரு அனாதை பெண். ஒரு ராணியா இருந்த வஸ்தியை தள்ளிட்டு ஆண்டவர் அவளை 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிற அகசோர் ராஜாவுக்கு பட்டத்து ஸ்திரியாய் மாற்றுகிறார். இப்போ இதுல நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ எஸ்தர் பட்டத்து ஸ்திரியா மாறினா அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன இருக்கு? இப்போ இங்கே யாராவது எஸ்தர்னு பேர் வச்சிருப்பாங்க, வேற ஏதாவது பேர் இருந்திருக்கும். ஞானஸ்தானத்துக்கு எஸ்தர்னு பேர் முக்கி கொடுத்துருப்பாங்க. அது பாவம் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது 127 நாடுகளுக்கு தலைவராக இருக்கிற ஒரு ஆள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் 20 வருஷத்துக்கு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிள்ளை சொல்லிச்சு. அப்போ இப்போ இல்லை, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் நடிகர் விஜய்க்கு நான் 3வது மனைவியாக வேணாலும் போவேன்னு ஒரு காலேஜில் படித்த ஒரு பிள்ளை சொல்லியிருக்கா. அப்படி இங்கேயும் ஆட்கள் இருக்கும் சிலர். இப்போ நான் இதை எதுக்கு சொல்லேன்னா, இப்போ எஸ்தர் பட்டத்து ஸ்திரியா மாறினாள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? என்ன ரொம்ப முக்கியமான இல்லை. இப்போ எஸ்தர் பட்டத்து ஸ்திரியா மாறிட்டா, சம்பவம் முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. வஸ்தி தள்ளப்பட்டு எஸ்தர் பட்டத்து ஸ்திரியாய் மாற்றப்பட்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்போ எஸ்தர் பட்டத்து ஸ்திரியாய் மாற்றப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வார்த்தா ஒரு நல்ல வார்த்தை. நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றையும் கேட்கல. இப்போ எஸ்தர் பட்டத்து ஸ்திரியா மாறினா ஒரு அனாதை பெண், தாய் தகப்பன் இல்லாத. இப்போ இந்த சம்பவத்துக்குள்ள நம்ம ஒரு தெய்வீகமான ஒரு கருத்தை கொண்டு வரோம். அதான் உண்மை. இப்போ இந்த வேத பகுதி எழுதப்பட்டதே அதற்காக தான் எழுதப்பட்டுச்சு. ஏன் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா இது நமக்காக தான் எழுதப்பட்டுச்சு. அல்லேலூயா. இப்போ என்ன எழுதப்பட்டிருக்கு இதில்? ஒரு பெரிய ராஜா இன்றைக்கு ஒரு 200 நாடுகளுக்கு மேலே இருக்குது. சரித்திரத்தில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 200 நாடுகளுக்கு மேலே இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போது அன்னைக்கு 127 நாடு அப்படிங்கிறது ஏறக்குறைய உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அவர் உலக தலைவராக இருந்திருக்கிறார். ரைட்டா? அப்படி ஒரு உலக தலைவராக இருந்தவருக்கு மனைவியாக மாறி இருக்கிறாங்க. இதில் நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு வகையாக சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாண காலத்தில் உள்ளவர்கள் தள்ளப்பட்டு, அதாவது என்ன சொல்லலாம்,
ஒரிஜினலான யூதர்கள் ஒரு பகுதியாக தள்ளப்பட்டு, இஸ்ரவேலர்கள் தள்ளப்பட்டு, அவர்களுக்கு பதிலாக புறஜாதிகள் கனி கொடுக்கிற ராஜ்யம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிங்கிறது போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்து சபையானது நாம் ஒரு மனவாட்டியாய் மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இப்போ பிரசங்கம் புரிகிற விதத்தில் சொல்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே எஸ்தரின் புஸ்தகத்திலே வஸ்தி தள்ளப்பட்டது போல சொந்தத்திலே வந்தார், சொந்தம் அவரை புறக்கணித்தது என்று சொன்னது போல, பழைய ஏற்பாட்டு காலங்களெல்லாம் இஸ்ரவேலரை மையமாய் வைத்து எழுதப்பட்ட புஸ்தகம் போல இன்றைக்கு அவர்கள் தள்ளப்பட்ட நிலவரத்திலே வந்து ஆண்டவருடைய கிருபையினால என்ன சொல்ல போனால் ரோமரில் சொல்லது போல நல்ல ஒலிவ மரத்து கிளைகள் உடைக்கப்பட்டு வெட்டப்பட்டு காட்டொலிவ மரத்தின் கிளையாகிய நாம் ஆண்டவருக்குள்ளே ஒட்டப்படுகிற அனுபவத்தில் எப்படி எஸ்தர் பட்டத்து ஸ்திரியாய் மாறினாலும் அதுபோல ஒரு சிலாக்கியம் நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ காரியம் மாறுதலாய் முடிஞ்சது. இப்போ என்ன சொல்லலாம்? எனக்கு நீ யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். பாருங்க, இந்த இதில் பார்த்தீங்கன்னா சகோதரி மாற்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். காதல் வந்து கல்யாணம் வரைக்கும் இன்றைக்கும், கல்யாணத்துக்கு பிற்பாடு கசக்கும். கல்யாணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸை பார்த்துருவாங்க, வாட்ஸ்அப் சாட் பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, ஒரே செல்ஃபோனில் ஒரே நோண்டக்குமாக தான் இருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்துக்கு பிற்பாடு ஆம்பளைகிட்ட பேசுகிறதுக்கு வார்த்தை இருக்காது. அம்மைமாரு காத்துக்கிட்டே இருப்பாங்க, பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி. குழந்தையாற்ற பேசினாலும் மனைவிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு என்ன செய்யாது, இருக்காது. யார்கிட்ட பேசுகிறதுக்கும் வார்த்தை இருக்கும், அவங்களுக்கிட்ட பேசுறதுக்கு என்ன செய்யாது, வார்த்தை இருக்காது. அதாவது ஆதாமுக்கு வந்து பார்க்குறத பேசுகிறதுக்கு ஒரு 7000 வார்த்தை இருக்குதான். ஆனால் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கற்பனையிலே மொழி வார்த்தை 14000 வார்த்தை இருக்குமா. ஒரு ஆம்பளை வெளியே போயிட்டு வரும்போது 6000-7000 வார்த்தையில் ஏறக்குறைய ஒரு 995 வார்த்தை பேசுவோம். 5 வார்த்தையோடு தான் மீதி வருவார். வீட்டுக்கு வந்த பிற்பாடு இந்த 5 வார்த்தையில் ஒன்று சோறு போடுமாம்பாங்க, இன்னொன்று பிள்ளைகள்லாம் படித்தாங்களா ஸ்கூலுக்கு போனாங்களாம்பாங்க, 2 வார்த்தை இருக்கு நான் தூங்க போகிறேன் அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அப்போ சும்மா ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த அம்மா வீட்டிலே இருந்து மொத்தத்தில் என்ன சொல்லலாம், குடும்பத்தார் எல்லாருக்கும் பேசிட்டு ஒரு 7000-8000 வார்த்தை மீதி வச்சுருப்பாங்க. இது அவ்வளோ வார்த்தை அந்த ராத்திரி இந்த ஐயாட்ட பேசாமல் இவங்களுக்கு உறக்கம் வராது. இப்படி பயங்கரமான சிக்கல்களில் இருப்பாங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகிறேனே. இப்போ எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகிறேன். ஒரு தடவை ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு அம்மா போயிருக்காங்க. இப்படி என் வீட்டுக்காரர் ராத்திரி சரியாக தூங்குறதே இல்லை, குழப்பமாக இருக்கையா, அதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை இருந்தால் தாங்கன்னு இருக்காங்க. அவர் ஒரு கொஞ்சம் மாத்திரையை கொடுத்து ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு இருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், ஒன்று கொடுத்தா அவர் உறங்க மாட்டான், மாத்திரையே அவருக்கு இல்லை உனக்கு தான், நீ 1க்கு 2 நாள் சாப்பிட்டுட்டு நீ பேசாமல் படுத்துட்டீங்கன்னா அவருக்கு பேசாமல் ஆயிடுவார் அப்படின்னு இருக்கான். ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்போ என்ன, நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அவருக்கு மனைவியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை நேசிக்க யாருமே இல்லை, எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. நித்திய மணவாளனாகிய ஒருவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய வாகத்துக்கென்று உன்னை நியமித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். ரைட்? இப்போ எப்படி எஸ்தர் பட்டத்துக்கு வந்தாள் அப்படிங்கிறத ஒரு சின்ன உபதேச ரீதியில் கொண்டு வந்து ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு மணவாட்டியாய் மாறுவதற்கு என்ன செய்யணும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை கூப்பிடுவார். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பரிசுத்த பவுல் செல்லும் போது கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு வரப்போகிற நித்தியத்தில் எடுத்து பார்த்தா ஆண்டவராய் இயேசப்பா மணவாளனுக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தலான்னு சொல்லியிருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய். அப்படியானா நேற்றும் கடந்த காலத்திலும் அவர் ஒரு புருஷன், ஒரு நல்ல மணவாளன் என்கிற இடத்துல இருக்கிறார். நிகழ்காலத்திலும் அவர் ஒரு நல்ல புருஷன், நல்ல மணவாளன் என்கிற இடத்துல இருக்கிறார். வருங்காலத்திலும் அவர் ஒரு நல்ல மணவாளன் என்கிற இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ எப்படி இந்த இடத்துல கொண்டு வரும்போது ஒரு வார்த்தையை ஜோடிச்சு கொண்டு போகணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இப்போ காரியம் மாறுதலாய் முடிந்து எஸ்தருக்கு அப்படின்னா எப்படி முடிஞ்சு அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். ஏன்னா அந்த கன்னிமார் மடத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது என்ன சொல்லலாம், இப்போ எங்கள் ஒரு கதையை சொல்லி போகும், பிரசங்கம் போகாது, எவ்வளோ நேரம் போகும்னு தெரியாது, இந்த டைம் ஆன உடனே முடிச்சிடும். இப்போ பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 10 பிள்ளைகள், எங்கள் அப்பாவுக்கு 11 பிள்ளைகள், எங்கள் அப்பாவுக்கு 11 பிள்ளைகள். அது எப்படிப்பா, ஒன்று எங்கள் அப்பா பெற்றாரா? இல்லை, எங்கள் அப்பா 2 டயர் வண்டி. அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்கள் அம்மா முதல் மனைவி, எங்கள் அம்மாவுக்கு கூட எங்கள் அப்பா உறவு வச்சு
10 பிள்ளைகள் பிறந்தாங்க. அது நான் கடைசி. எங்கள் அப்பா கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மனுஷன். இங்கே இப்போ நம்ம ஆட்களில் சில சேட்டை பிடிச்ச ஆம்பளைகள் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி. எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி கூட தவறான தொடர்புண்டு ஒரு பையன் பிறந்தான். இந்த கள்ள பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தகப்பனாரை போலே தான் இருக்கும். புரியுதா அவங்களுக்கு? இங்கே அப்படி இல்லை. அதனால நீங்கள் நல்ல கவனமாக இருக்கு. எங்கள் ஊரில் இந்த வேலை இந்த சேட்டை வேலை நிறைய ஆம்பளைகள் செய்வாங்க. சரியா? இங்கே பார்க்கும்போது அப்படி இல்லைன்னு நினைக்க. சரியா? எங்கள் ஊரில் நாங்கள் சொல்லுவோம், பை 1 get 1 ஃப்ரீனி. மூத்த மருமகனாக போனால் கொழுந்தியார் இலவசம் போல். புரியுதா உங்களுக்கு? ரைட்டு. அதாவது 2 வீலரில் போனால் கொழுந்தியார் அத்தானுக்கு பின்னையும் அத்தானி சொல்லுவாங்களா மாமான்னு சொல்லுவாங்களா? இங்கே மாமா சொல்லுவாங்க. அதாவது அக்கா புருஷனுக்கு பின்னுக்கு கொழுந்தியாரும், அதுக்கு பின்னாலே யார் இருப்பா? மனைவி இருப்பாங்க. அப்போ பை 1 get 1 ஃப்ரீ. அல்லேலூயா. ரொம்ப அது மூத்த மருமே அது என்ன சொல்லலாம், அவருக்கு பிற்பாடு தான் பின்னால் வரக்கூடியவனுக்கு அது கிடைச்சது போல். ரைட். இப்போ நம்ம அது பெருசு. அப்போ 2 டயர் வண்டி. எங்கள் அப்பா எப்படிப்பட்ட வண்டி? 2 டயர் வண்டி. அப்போது ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? எங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள், நேரம் ஆகுது பிரசங்கம். அப்படி ஒரு மாதிரி திருன்னு இருக்கிறீங்க. பாஸ்ட் வேற திருன்னு இருக்கிறாங்க. பிரசங்கம் ஒரு மாதிரி இழுத்துட்டு போவேனே போட்டு என்ன செய்யுது? சரி, இப்போ எப்படி ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? 3 மனைவி. அப்படின்னா அவர் யாரு? ஆட்டோ. ஆபிரகாம் யாரு? 3 டயர் வண்டி, ஆட்டோ. அப்படின்னா யாக்கோபுக்கு எத்தனை மனைவி? சொல்லுங்க. 4. அப்போ கார் மாதிரி. யாக்கோபு காரு. தாவீதுக்கு எத்தனை தெரியாது, எண்ணிக்கையில் 9. அது இந்த டாரஸ் வண்டி மாதிரி, ஒரு செப்பனி 8 டயர். ரைட்டா? அப்போ சாலமோனுக்கு ஆமாம் வண்டி திருச்சியில் இருக்கு. வண்டிக்கு பேக் சைடு புதுக்கோட்டையில் நிற்கி 700 டயரு 300 செப்பனி டயர். ரைட்டா? ரைட். ஓகே. இப்போ எதுக்கு இதெல்லாம் பிரசங்கத்துக்கு தேவை அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பணும். அல்லேலூயா. எழும்புனாதான் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ தேசத்தில் உள்ள அவ்வளவு கன்னிமார்களை புறக்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளவு கன்னிகைமார்களை 127 நாடு. அந்த 127 நாட்டில் 126 நாடுகளுக்கு சிற்றரசர்கள் இருந்தாங்க. சரியா? நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துல அகஸ்வர் ராஜா இருக்கார். 126 நாடுகள் குறையாம சிற்றரசர்கள் இருந்தாங்க. அவங்க சிற்றரசர்கள் பிரபுக்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க பிள்ளைகள், அழகுள்ள பிள்ளைகள் எல்லாம் எங்க வந்துட்டாங்க? கன்னிமார் மடத்துக்கு வந்துட்டாங்க. ரைட்டா? அது ஒரு பெரிய கன்னிமார் மடம். நல்லா கேட்டுடுங்க. தேசத்துல ஒரு அநாத பெண்ணையே விட்டு வைக்கலாம். அன்னைக்கு இருந்த அவ்வளவு பணக்கார வீட்டில் உள்ள பிள்ளைகளும் கன்னிமார் மடத்துக்கு வந்திருப்பாங்க. ரைட்டா? 127 நாட்டில இருந்து நம்ம கணக்கு படி பார்த்தா ஒரு 1000 பேருக்கு மேல வந்திருக்கலாம். ரைட்டா? ஒரு நாட்டில இருந்து 10 பேர் வச்சு பார்த்தாலே 1200க்கு மேல ஆயாச்சு. சரியா தப்பா? நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஏன்னா கன்னிமார் மடம். நல்லா கவனிச்சிடும். இப்போ நம்ம அதில் தான் அங்கதான் வாரம். எஸ்தருக்கு காரியம், அதாவது எஸ்தரின் புஸ்தகத்தில் காரியம் மாறுதலாய் முடிஞ்சது. எஸ்தர் பட்டத்து ஸ்திரியா மாற்றப்பட்டால் நாமும் கூட மணவாளனாகி இயேசுவுக்கு மணவாட்டியாய் மாறணும். அல்லேலூயா. ரைட்? அதுக்கு தான் சொன்னோம், பரலோகம்னு ஒன்று இருக்கா. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சா செத்து அவருக்கு மணவாட்டியாய் நம்ம என்ன செய்யணும்? போகணும். நான் சொன்னேன் புரியா? உயிரோடு இருக்கும்போது வந்துட்டா ஒட்டு மொத்தமாக போகலாம். இப்போ இங்கே இருந்தெல்லாம் ஒரு 10-20 தினம் போயிட்டா பெரிய விஷயம். போகுமான்னு தெரியல. பிரசங்கம் கேட்கும்போது நீங்களே என்ன செய்யலாம்? நிச்சயத்துக்கலாம். ஒரு ஆளும் கை வைத்துல அந்த ஐயா மட்டும்தான் கடைசியில், அதான் டைம் முடிஞ்ச பிற்பாடு, அதான் 1 2 3 டைம் முடிஞ்ச பிற்பாடு தான் கையை வைத்து நாங்கள் சரி பரவாயில்ல இங்கே கிடந்து வதைக்கதே நீ போய் சேருவோனி நம்ம ஜோம் பண்ண மாட்டோம். அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் கிடந்து வதைக்கிட்ட. அல்லேலூயா. ஆமாம், உங்களை எதுக்கு நான் ஜோம் பண்ணி அனுப்பணும்? அல்லேலூயா. கொஞ்ச நாள் இங்கே கிடந்து நல்லா வதைச்சிட்டு வாங்க. ரைட்டா? இப்போ நல்லா கவனிச்சிடு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ வாசிங்க 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்போ 2:15 மறுபடி வாசிங்க. வாசித்தா தான் புரியும். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நேரம் ஆயிடுச்சு. ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒண்ணு என்ன செய்யல, கேட்கல. அப்ப மீதி எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான வேலை பண்ணி இருக்கிறாங்க. சகோதரி மாற்ற இருக்கிறது தானே. என்ன இப்ப 126 நாடுகளில் உள்ள ராஜாக்களுக்கு பிள்ளைகள் வந்தாங்கன்னு, அவங்க குடும்பத்தை சேர்ந்த பிரபுக்களுடைய பிள்ளைகள்லாம் வந்தாங்கன்னு வரும்போது என்ன வாங்கி கொண்டு வந்திருப்பாங்க? நல்லா உதட்டுக்கு போடுற என்னது லிப்டிக். இப்போ பல வகையில் லிப்டிக் இருக்கு.
அப்படி இப்படி இப்படி நான் காலையில் ட்ரெயினில் வரும்போது 2 நேரம்லாம் ஒரு 2-3 நேரம் போட்டிருப்பாங்க நீ நினைக்க 2 பிள்ளைகள் அப்பப்போ போய் போட்டு வர்றதும் பிறக்கதும் எனக்கு ஒரே இதான் இன்னைக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி அப்படியே அது நல்லா தான் இருக்குது அந்த பிள்ளைகளை பார்த்தா. அப்படி ஒன்றும் கலருக்கு குறவு இல்லை, அதுக்கு குலர் இல்லை. அப்படி போய் அப்படி இப்படி போட்டு எடுத்து 2-3 நேரம் முடிய இழக்கவும் பிறக்கவும் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு பிள்ளை உடுத்த ட்ரெஸ்ஸுக்கு தக்க செருப்பு, அந்த உடுத்த ட்ரெஸ்ஸுக்கு தக்க பேக்கு, அந்த மாதிரி இந்த கூட்டெக்ஸு நகத்துக்கு போடுற நகை பாலிஷ் அப்படி தானா சரிதானா நகை பாலிஷ் நெயில் பாலிஷா பார்த்தீங்களா? நகை பாலிஷ்ன்னு சொன்னால் கூட நெயில்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இங்கிலீஷ்கார குடும்பம் நெயில் பாலிஷ் இப்படியெல்லாம் போட்டு இருக்கணும். இந்த கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். அந்த பொண்ணு இது பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்து கல்யாணத்துக்கெல்லாம் போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரி மாதிரிலாம் வர்றதை பார்க்கணும். அது பொண்ணு கூட்டத்து வரும்போது 10 மணிக்குன்னா 11 மணிக்கு அது நடந்து வாரது பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு நான் நல்லா ரசிப்பேன் இதில். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தில் ஒன்று அதிசயத்தை காண பண்ணுவேன். அதான் ஒழுங்காக நடக்க முடியாமல் பம்மி ஒன்று வருது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய இப்போ சொல்லுவேன் பாருங்கள், ரொம்ப அதை சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு பிடிக்கும். அப்போ நியமித்தது அல்லாமல் மற்ற எல்லாம் கூப்பிட்டாங்க. அப்போ வீட்டிலேருந்து வரும்போதே சிலதெல்லாம் ஒரு 3-4 ஜோடி இது சரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது ஸ்டூலெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி நடக்கதே இப்படி தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? நண்டுக்கு பூட்ஸு கால் போட்டாலும் நண்டு இப்படி இப்படி தான் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? நண்டுக்கு பூட்ஸ் போட்டு விடுங்களா, நண்டு எப்படி நடக்கும்? வெளியே போய் பாருங்க, நிறைய பேருக்கு செருப்பு இப்படி தாந்துக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? பயங்கரம். அப்போ நிறைய பேர் செருப்பு ஜோடியெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள போடுறதுக்கு ஒரு ஜோடி செருப்பு, வெளியே போடுறதுக்கு ஒரு ஜோடி, அப்புறம் இதுக்கு ஒரு ஜோடி, அப்புறம் ராஜா கிட்ட போற அன்னைக்கு கை கீழ்ஸில் ஒன்று அப்படி நடந்து போறது. அவர் அன்னைக்கு பயந்து ஓடி இருப்பாரு. செருப்பு சிலர் கீழே பாருங்க 2 குச்சிமா இருக்கும். இப்போ பயல்வழு பாருங்க 2 பனங்கிழங்கு இருக்குல்ல, பனங்கிழங்கு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான். இப்போ நான் ஒரு காலத்தில் பயல்வழு லெக்கின்ஸ் போட மாட்டேன்னு நினைச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பயல்வழுக்கு பேண்ட் இப்படி இப்படி வந்துட்டு பார்த்துருங்களா? அவனை பார்த்தா பனங்கிழங்கு 2 நிர்ணயமாக இருக்கு. பார்த்துருக்கீங்களா? இப்படி இங்கேருந்து முடியை வெட்டி இங்கே கொண்டு வந்து பப்பாளி மண்டமாக இருக்கும். டெங்கு காய்ச்சலுக்கு எங்கள் ஊரில் பப்பாளி இலையை புளிஞ்சு சாறு குடிச்சு அந்த மண்டை மட்டும் இருக்கும். கரெக்டாக சொன்னால் எப்படி இருக்குன்னா எலி பொந்துக்குள்ளே தலையை விட்டு எடுத்தது போல் இருக்கும். எங்கள் ஊரில், இங்கே அப்படி இல்லை, எங்கள் ஊரில் அப்படி மண்டையை வச்சுருப்பான். இதில் வேறு எங்கள் ஊரில் சில பழங்க வச்சுருப்பான், பின்னுக்கு கொண்ட மாதிரி கிடந்து ஆடும். அது எங்கள் ஊரில் எப்படி இருக்கும்னா பழைய காலத்தில் விவசாயம் செய்கிறவங்க தார் பாய்ச்சை மாதிரி இருக்கும். புரியும் உங்களுக்கு? தெரியாது அது சரியா? நம்ம காந்தியடிகள் ஒரு துணி எடுத்து இப்படி கட்டி விட்டுருப்பார்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு துணி கிடந்து ஆடணுமா, ஏன்னா ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா பையங்க பேண்ட் எங்கள் ஊரில் இதில் தான் கிடக்கும். அவன் ஏற்கனவே வளர்க்கப்பட்ட போது எங்களை மாய் இல்லை, வேற இந்த மாய் எண்ணத்தை இல்லாமல் கட்டி எடுத்து அவன் இப்படி தான் நடந்து பழகிருப்பான் பிள்ளையா இருக்கும் போதே. இப்போ ஓடிட மாட்டான் பாருங்க, பந்து எடுங்கன்னா இப்படி தான் ஓடும் தவளமா. பார்த்துருக்கீங்களா? அந்த வேகம் இருக்குது அது. பாயில் எங்கள் ஊர், உங்கள் ஊரை சொல்லலை, திருச்சி பயங்கரமான இடம். திருச்சி ஜனங்கள் சாதாரணப்பட்டவங்க இல்லை. தமிழ்நாட்டின் மைய பகுதியில் இருக்கிறனால நீங்கள் வேற லெவலில் உங்களை சொல்ல முடியாது. ஆனால் உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிரசங்கம் உங்களுக்கு தானே பண்ணுறேன், அப்போ எப்படி போய் சொல்ல முடியும் இல்லையா? ரைட்டா? அப்போ இப்போமா அப்படி தான் பேண்ட்டை போட்டுட்டு எங்கள் ஊரில் இப்படி தான் நடக்கும். இங்கே எப்படி இன்னும் பார்க்கல, பார்த்தா தான் தெரியும். யாராவது என் கண்ணுக்கு மாட்டிட்டாங்கன்னா பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி தான் நடக்கும் ஒரு மாதிரி. அது எங்கள் ஊரில் அவத்தி நடக்கிறான் அப்படி ஒரு மாதிரி. சரியா? ரைட். இப்போ இதில் என்ன இருக்கு அதான் கேள்வி. இப்போ நியமிக்கப்பட்டதை அல்லாமல் ஒன்று என்ன செய்யலை. இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு எக்ஸ்ட்ராடினரியான வேலை செய்யவே செய்ய கேட்குற வசனத்தின்படி ஜீவிக்க பழகுங்க. அல்லேலூயா. நானே வழியும் நானே சத்தியமும் நானே. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம் என்கிற வார்த்தைக்கு பிரிவு என்கிற விளக்கம் உண்டு. மரணம் என்கிற வார்த்தைக்கு பிரிவு என்கிற விளக்கம் உண்டு. அப்ப இந்த இடத்துல பார்த்தா மற்ற எல்லா கன்னி பெண்களும் ஏகாய் நியமித்தது அல்லாம தங்க இஷ்டத்துக்கு நிறைய செய்தாங்க.
அதான் சொன்னேன், கல்யாணத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்த பிள்ளைகள் கூட ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தாலும் அந்த முடியை முந்தின நாளே போட்டு சீவி பிறக்கி என்னெல்லாமோ செய்து இந்த முன்னுக்கு ஒரு 2-3 தொங்கட்டாம் போல் வச்சு அந்த முதுமலையிலேருந்து தப்பி வந்த குரங்கு மாதிரி முன்னுக்கு அதெல்லாம் வச்சு எடுத்து வந்து இருக்கும். பையங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சேவ் கூட பண்ணியிருக்க மாட்டேன். அது பழைய படங்களில் சொல்லுவாங்க, நல்ல நேரம் முடிய போய் சீக்கிரம் தாலி கட்டும்பாங்க. அதுமா அவனுக்கு நேரம் கெட்ட நேரம் ஆரம்பிச்சு நிம்மதியாக இருக்கிற காலத்தில் மனைவியை தேடுவானா, மனைவி வந்த பிற்பாடு நிம்மதியை தேடுவானா, அது யாருக்கு கிடச்சி எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்டுறாங்க, நான் ஆண்டோடைய கிருபையினால மேரேஜ் பண்ண கத்துற அனுமதிக்கலை, கமந்தா பூமி நிமிந்தா வானம், ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறவன். உங்கள் பாஸ்ட்டு பாவம் மனைவி 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பாரத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் திருச்சியிலே இருந்தால் கொள்ளான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்தாபனம் வச்சா பரவாயில்லை, தூக்கி வேற எங்கேயும் சபையில் போட்டால் தான் தெரியும் கஷ்டமான சூழ்நிலைகள். அல்லேலூயா. சரி இருக்கட்டும், நம்ம கருத்துக்கு வரும். அப்போ இப்போ என்ன, நியமிக்கப்பட்டதை அல்லாமல் கேட்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்தின்படி விளக்கத்தின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது பரலோகவாசியாய் ஏசப்பாவுக்கு மனவாட்டியாய் மாறுவது எளிதான விஷயம். அல்லேலூயா. அதை விட்டுட்டு இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு வித்தியாசமான வாழ்க்கை வாழக்கூடாது. எங்கள் ஊரில் இதில் ஒரு ஓட்டை போடுவாங்க, இதில் ஒரு ஓட்டை போடுவாங்க, இதில் ஒரு ஓட்டை போடுவாங்க. இப்போ சுற்றி போடுறதுக்கு பழகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. நான் சொல்லேன், இது டாஃபர்மேன் நாய், இது ஜெர்மன் செப்பேடு, இது ராட்வீலர். இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு சங்கிலி போட்டிருப்பாங்க. எனக்கு அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னமா ஒரு பெரிய ஒரு கம்மல் போடலாம், ஒரே காற்றுல 3 கம்மல், 2 சைடும் சேர்த்தா 6 கம்மல், ஒரு பெரிய சங்கிலி, சா என்ன அழகாக இருக்கு. உடனே எனக்கு இந்த வசனம் தான், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதில் வேறு பழைய காலத்து எங்கள் ஊரில் இந்த பாம்பட பாட்டிகள் உண்டு. நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. காற்றுல ஒரு பெரிய குண்டலமாய் ஒன்று போட்டு இந்த காது பால் ரப்பர் மாதிரி, அதாவது ரப்பர் மாதிரி இழுத்து இங்கே வரைக்கும் வந்து கிடக்கும். சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணி கூட தச்சு வச்சுருக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஒரு அதிசயம் தானே. என்ன இவ்வளோ போல் இருக்கிற காற்றுல பாம்பட அந்த இதை போட்டு அது நேராக இழுத்து இது வரைக்கும் வரும்னு அந்த காது எவ்வளோ பெரிய ரப்பர் தன்மையாக இருந்திருக்கு. அந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நியமிக்கப்பட்டதை அல்லாமல் வேற ஒன்றையும் கேட்கல. இந்த மார்க்கம் நம்ம ஒழுங்குபடுத்தப்படுகிற மார்க்கம். மணவாளனாகிய இயேசுவுக்கு நம்மை மணவாட்டியாய் மாற்றுகிற மார்க்கம். அல்லேலூயா. எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் சாவு வரும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா அன்றைக்கு மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாய் மாறணும். அப்போ முதல் எஸ்தரின் புஸ்தகத்தில் மாறுதலாய் முடிந்த விஷயம், ஒரு அனாதை பெண் பட்டத்து ஸ்திரியாய் மாற்றப்பட்டாள். இந்த பூமியில் எனக்கு பணம் இல்லை, சொத்து இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் இந்த பூமியில் நம்ம மரிக்கக்கூடிய நிலவரம் வரும்போது ஏசப்பாவுக்கு மனவாட்டியாய் மாறணும். அதுக்கு நம்ம கேட்கிற வசனத்துக்கு உட்பட்டு ஒழுங்கும் கிரமமா ஜீவித்தா போக முடியும். முதல் பாயிண்ட். ரைட்டா? 2 மாறுதலாய் முடிந்த 2வது விஷயம், எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5. போதும், வீட்டில் போய் மீதியை வாசிங்க. ராஜாவின் விருந்துக்கு வஸ்தி வராததுனால வஸ்தியை தள்ளினார். பிரசங்கம் புரியுதா? அதை கேட்டுக்கிடும். பிரசங்கம் புரியுதா? ஓரளவுக்காவது புரிஞ்சுடுங்க. சரியா? ஓரளவு ரொம்ப புரியணுன்னு இல்லை. ராஜாவின் விருந்துக்கு வஸ்தி என்கிற அந்த சகோதரி வராததுனால தள்ளப்பட்டார். இப்போ ஒரு 7 பெண் விருந்து வைத்த போது ராஜா அந்த விருந்துக்கு என்ன செய்றேன் வாரேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்து சீக்கிரமாக சொல்லிட்டு போவோம். ஏன்னு நம்ம நின்னோன்னா இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே இன்னும் 13 குறிப்பு பேசணும். வாய்ப்பு குறை, கொஞ்சம் பேசினாலும் நம்ம புரிகிற விதத்தில் பேசுவோம். ரைட்டா? இப்போ நல்லா கவனிச்சா எஸ்தரின் விருந்துக்கு ராஜா வந்தார். பழைய ஏற்பாட்டிலெல்லாம் தேவனை தேடி மனிதர்கள் போகணும். யார? கூடார பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, இப்படி பலவிதமான பண்டிகைகள் இருந்துச்சு. எக்கால பண்டிகை அப்படின்னு சொல்லி பண்டிகைகள் இருந்துச்சு. ஆண்டவரை தேடி ஜனங்கள் போகணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இழந்து போனவை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டா அங்கனா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா. இப்ப நல்லா கேட்டுக்கிட்டணும் இந்த சம்பவத்தை.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனை தேடி மனுஷங்க போனோம், ரைட். பஸ்தி ராஜா விருந்துக்கு வராதனால தள்ளப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் நம்மளை தேடி வரார். அல்லேலூயா. உதாரணமாக எடுத்துடுங்க, அன்றைக்கு எருசலேமில் ஒரு தேவாலயம் குறிக்கப்பட்ட இடத்துல ஜெபாலயங்கள் இருந்துன்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் எங்கே ஒரு கூட்டம் வச்சாலும் சரி, இங்கே நம்ம இப்போ திருச்சியில் நம்ம தெய்வ பிள்ளைகளாகி உங்கள் வீட்டில் ஒரு வீட்டு ஜெபம் வச்சாலும் அங்கேயும் ஏசப்பா வருவார். அல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கொர்நேலியு வீட்டில் அவங்க கூடியிருந்தாங்க, அங்கே தெய்வ சமூகத்திலே கூடியிருந்தார்கள்னு எழுதியிருக்கோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் உங்களை தேடி வருவார். என்கிட்ட பேச யாருமே இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு மனசில் கஷ்டம் இருக்கு. இன்றைக்கு இருக்கிற வேதனைகளுக்கெல்லாம் ஒரு காரணம், அநேகருடைய வாழ்க்கையில் என்கிட்ட அன்பா பேசுறதுக்கு யாருமே இல்லை, அதிலும் முதியோர்களுக்கு. இப்போ அதை சொல்லி போனால் நல்லா இருக்கும். இந்த பிரசங்கத்தில் அதை நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஆனாலும் இன்னைக்கு சொல்லிட்டு போவோம், நல்லா கேட்டுடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், வயசான தாத்தாமார் இருக்கிறாங்க. சிலரை தாத்தாமாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது நல்ல இளமையின்றைய தோற்றத்தில் வெள்ளை முடிகளை என்ன செய்திருப்பாங்க, பெயிண்டின்லாம் அடித்து சும்மா ஜம்முனி நானும் மைனர் தான்னு சொல்லி என்ன செய்வாங்க இருப்பாங்க. எங்கள் ஊரில் இங்கே பரவாயில்ல, இங்கே ரொம்ப பாட்டிமார் இருந்தே மாதிரி தெரில இருக்கிறாங்க, ஆனால் பாட்டிமார் மாதிரி தெரியாதே போல் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி மை, அதாவது பழைய காலத்தில் உள்ள வண்டி மையாவது எடுத்து தலைக்கு தேய்ச்சி எங்கள் ஊரில் சில பாட்டிமாரெலாம் இளமையின் தோற்றத்தில் இருப்பாங்க. நான் ஒன்றும் 60 வயசான ஆள் கிடையாது, நான் ஒன்றும் கிளவி கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, இந்த பாட்டி முடியை கருப்பாக்கினோடனே அவங்களுக்கு ஒரு இளமையின் தோற்றம் வந்துட்டேன், இந்த தாத்தாவும் முடியை கருப்பாக்கினோடனே இளமையின் தோற்றம் வந்துட்டேன் அப்படின்னு நினைப்போம். தப்பு கிடையாது. இப்போ இந்த மாதிரிப்பட்ட ஓல்டேஜ் கேஸுகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க பெத்த பிள்ளைகளை கூட அதிகமாக தூக்கி வளர்த்துருக்க மாட்டாங்க. எங்கள் குடும்பத்தை வச்சு சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது, உழைக்கணும், பிள்ளைகளை ஆளாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. திருப்பி கொஞ்சம் தூரம் வந்த பிற்பாடு பிள்ளைகளை கல்யாணம் ஆகி பேர பிள்ளைகள் பார்த்த பிற்பாடு எங்கள் குடும்பங்களில் எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த பேர பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, பேர பிள்ளைகளை 2 வீலரில் டியூஷனுக்கு கொண்டு விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய வேலைகளை செய்வாங்க. ஆனால் எந்த பேர பிள்ளையும் தாத்தா பாட்டிகிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுறது கிடையாது. அதுவும் பாட்டி கொஞ்சம் லட்சணம் இல்லாத பாட்டியா, ஒரு மாதிரி வாய் சுண்டு விண்டெல்லாம் கீழையும் பொக்க வாயும் ஞாங்கன்னா பாட்டிகிட்ட போய் உட்க போட மாட்டாங்க. பேசும்போது 10 துப்பல் வெளியே வரும். அவங்க மருமகாரி சொல்லி விடுவான், போய் பாட்டிகிட்ட உட்காராத, கொரோனா வந்து போகும், துப்பல் மேலே தெரியும்னு சொல்லி விடுவான். தாத்தாட்டே அப்படி தான் சொல்லு, தாத்தாவுக்கும் பல்லு போயிட்டு அவர் கெட்டு பல்லியாக இருக்குது, அதனால கவனமாக கிட்ட போயிரு, சும்மா கிடந்து நீ போய் இருக்காத, தாத்தாவுக்கு இருமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்து மகனும் பேச மாட்டாங்க. இந்த மகா மட்டும் வந்தால் ஏதாவது சக்கரம் தடவி கொண்டு போகிறதுக்கு, இப்போ அரைச்சிட்டு போகிறதுக்குள்ள வழியில் அங்கேருந்து வரும்போது எதையாவது கொண்டு வந்து, எப்பா நல்லா இருக்கிறீங்களா, எம்மா நல்லா இருக்கு. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு பிரசங்கம்? நிறைய பேருக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. இங்கே இருக்கிற வயசானவங்கள்ட்ட கேளுங்க, உங்கள் பையன் உங்கள்கிட்ட எத்தனை மணி நேரம் பேசுகிறான், உங்கள் மகா எத்தனை மணி நேரம் பேசுகிறான். இப்போவும் அவங்க பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பேரப்பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. எத்தனை பேர்ட்டு வந்து பேரப்பிள்ளை உட்காந்து, தாத்தா நல்லா இருக்கிறீங்களா தாத்தா, சாப்பிட்டீங்களா தாத்தா, உடம்பு வலி இருக்கா தாத்தா, எப்படி தாத்தா இருக்கிறீங்க, ராத்திரி படுத்தா நல்லா தூங்குறீங்களா தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பாட்டிட்டே, பாட்டி எப்படி இருக்கிறீங்க பாட்டி, நல்லா இருக்கிறீங்களா பாட்டி, சாப்பிட்டீங்களா பாட்டி, உறங்குறீங்களா பாட்டி, ஏசுப்பா அவங்கள்ட்ட பேசுகிறாங்களா பாட்டின்னு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இருதயம். ஆமாவா இல்லையா? எல்லாரையும் விடுங்க, இங்கே ஒரு 2-3 பேராவது இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா வச்சு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த தாத்தா பாட்டிகிட்ட பழைய கதை மட்டும்தான் இருக்கும், புதுசாக கதை பேசிட மாட்டான். லாங் எங்கோ ஒன்ஸ் அப்பான் எ டைமில் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அப்படி ஒரு கதை வச்சுருப்பார். 1923ஆவது வருஷம் பிறந்தவர் எங்கள் அப்பா, சரியா? அவங்க ஒரு 24 வயசு ஆகும்போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச வருஷம் 1944 போது, 47 போது இந்தியா சுதந்திரம். அப்போ எங்கள் அப்பா எல்லாம் யங் ஸ்டேஜ், அதனால அவருக்கு சுதந்திர போராட்டத்தின் எல்லாம் என்ன செய்திருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். அதனால எங்கள் அப்பாவுக்கு தான் நாங்கள் 11 பிள்ளைகளாச்சே, 10 பிள்ளைகள் வரக்கூடிய நேரங்களில் எங்கள் அப்பா கதை சொல்லுவார். அப்படி 1947 சுதந்திர போராட்டம் நடந்த போது இப்படி இருந்தது, அப்படி இருந்துச்சு, கன்னியாகுமரி திருவாங்கூர் ராஜ்யம் கேரளாவோடு சேர்ந்து இருந்துச்சு, அது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு கதை சொல்லுவாங்க. ஒரு தடவை கேட்க நல்லா இருக்கும், 2 தடவை கேட்க நல்லா இருக்கும், 3 தடவை கேட்க நல்லா இருக்கும். நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? திருப்பி நாங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் வரும்போது எங்கள் அப்பா 10 நிமிஷம் நல்லா விசாரிப்பார். என்ன மக்கா, எங்கேருந்து வந்தீங்க மக்கா, எப்படி என்ன ஏது, பிள்ளைகள் நல்லா இருக்கா, பேர பிள்ளைகள் நல்லா இருக்கா, படிக்கிறாங்களா, வேலை கிடச்சதா, அது இதுன்னு விசாரிப்பான். இந்த 10 நிமிஷத்துக்கு பிற்பாடு எங்கள் அப்பா லாங் எகோ ஒன்ஸ் அப்பான் எ டைம்னே மாதிரி
மறுபடியும் அந்த 1947 ஒரு கதையை ஆரம்பிப்பார். இந்த கதை ஆரம்பிச்ச உடனே, இந்த சரித்திரம் ஆரம்பிச்ச உடனே ஒன்று ஒன்றா போயிடும். எத்தனை நாள், எவ்வளோ நாள் கேட்க முடியும்? அப்படி ஒரு வீர கதை மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த கதையை பேசுவாங்க. ஏன்னா அவங்க அந்த காலத்துக்குள்ளே போய் அந்த சரித்திரத்தை பேசுவாங்க. எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ நான் போகிறேன்னு போயிடுவாங்க. ஜபா பிரதர் மட்டும் அதில் இருப்பார். இருந்து அதை எப்படி சொல்லலாம், புதுசாக கேட்குறது போல் கேட்போம். எங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்காருன்னா புதுசாக பேசுகிறது மாதிரி கேட்பேன். எங்கள் அப்பாவுக்கே ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஆகும்போது, மக்கா நீ போயிட்டு வா, நான் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவருக்கே நினைப்பார் நினைக்கிறேன், உள்ள பிளேடெல்லாம் போட்டு பையனை கழுத்து அறுத்து தூக்கி எடுத்தாச்சு அப்படின்னு. நான் புதுசாக எங்கள் அப்பா, அதனாலே எங்கள் அப்பா எப்போமாவது எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தான். எப்போமாவது இதாச்சுன்னா, மக்கா எப்படி மக்கா ஊழியத்தெல்லாம் போனியான்னு சொல்லிட்டு, வா மக்கா அம்பாங்க, இந்த வாரம்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். போனோடனே ஊழியத்தை பற்றி கேட்பாங்க. திருச்சி போனியா மக்கா, சர்ச்சாப்புக்கு இப்போ இறந்து 10-11 வருஷம் ஆகுது. திருச்சி போனியா, சர்ச்சாப்புக்காண்டா, அப்படியா பாஸ்ட், அப்படியா நல்லா இருக்கா, ஊழியம் நல்லா இருக்கா, சபை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு டக்குனே 1947 வருவாங்க. ஆனால் நான் ஏதோ அப்பா பழசாக பேசுனாங்க அப்படிலாம் இருக்காது, புதுசாக கேட்டுக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்போ அதான் அவங்களுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு அனுபவம் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுன்னா, உங்களுக்கு வேணும்னா எடுத்துடுங்க. நான் ரொம்ப பிரசங்கம்லாம் பண்ண தெரிய ஆள் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஓட்ட பிரசங்கியான்னு வச்சுடுங்களா. ரைட். இப்போ நம்ம கருத்து 2வது குறிப்பில், ஆண்டவராக ஏசப்பாவை கூப்பிட்டா அவர் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட பேசும்போது நல்லா கவனிச்சுடுங்க, புது புது வார்த்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை. மறுபடியும் நல்லா புரிஞ்சிடுங்க. எங்க அப்பா பேசினா எங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கேட்க விரும்புறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சரியா? ஏன்னா பழசு. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போனால் நல்லா இருக்கு. என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்கிட்ட பேச யாருமே இல்லை, என் ஓல்டேஜ் நிமித்தமாக, என் கலரு அழகெல்லாம் இது நிமித்தமாக நான் என் பேர பிள்ளைகளை போல இல்லை, என் பிள்ளைகளை போல இல்லை, என் பிள்ளைகள்லாம் அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க, இப்போ நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் படுக்கிற கட்டில் பார்த்தா ஒரு அடி மெத்தையின் கட்டில், எனக்கு மெத்தை கூட கிடையாது. அப்படியே மெத்தை இருந்தாலும் கடையில் மோண்டுறோன்னு சொல்லிட்டு இப்போ மெத்தையும் கிடையாது, பாயும் கிடையாது, வெறுமனையாக கடான்னு சொல்லி விட்டுருக்குறாங்க. இப்போ என்கிட்ட பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது. சாவு என்னைக்கு வரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்றெல்லாம் பேசுறதுக்கு யார் வருவா, என் பேர பிள்ளைகள் வருமானு நினச்சா கவலைப்படாங்க. இருக்கிற இடத்துல ஏசப்பாவை கூப்பிடுங்க, அவர் வருவார். அவர்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்காண்டா, அழகான வார்த்தை பேசாண்டா, உங்களுக்கு நல்ல பல்லு இருக்காண்டா, பொக்க வாயின்னு நினைக்காங்க, சுண்டு பெருசாக இருக்குன்னு நினைக்காங்க, நான் பேசுறது கேட்காதுன்னு நினைக்காங்க, பேசுனதே பேசினால். இப்போ அதுக்கு தான் சொல்ல போகிறோம். நீங்கள் வேதத்தில் வார்த்தை பார்த்தா ஏசாயாவுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சேராபீன்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள். எப்படி துதிக்கிறாங்க? ஓயாம துதிக்கிறாங்களா. வெளிப்படுத்துற விசேஷத்தில் எப்படி சொல்லி துதிக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே பாட்டு புக்கு எத்தனை இருக்கு? 2-3 பாட்டு புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனையோ பாட்டு, சர்ச் ஆஃப் காட் பாட்டு புக்கு இருக்குது, ஃபுல் காஸ்பல் பாட்டு புக்கு இருக்குது, கிருபாசனம் பாட்டு புக்கு இருக்குது, டிபிஎம் பாட்டு புக்கு இருக்குது, இப்படி எத்தனையோ பாட்டு புக்குகள் இருக்குது. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால சேராபீன்கள் ஒரே ஒரு பல்லவி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி அதே ஓயாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு புளிக்கவே இல்லை. அந்த பல்லவி அவங்க சொல்ல சொல்ல, அந்த பல்லவியை பாட பாட தேவனுடைய மகிமை பூமியை நிரப்பிட்டுன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. பூமி தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கு. ஆகையினால் இந்த இரவு தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, அருமை வயதானவர்களே, உங்களோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை என்ன ஒன்று சொன்னால், என்ன நேசிக்க யாருமே இல்லை, என்கிட்ட பேச யாருமே இல்லை, என்ன வெறுத்து வச்சிருக்கிறாங்க, என்ன உதாசீனப்படுத்தி வச்சிருக்கிறாங்க சொன்னா, படைச்ச தெய்வமே இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்க பேசுவதற்கு அலங்கார வார்த்தை தேவையில்லை, அழகான வார்த்தைகள் தேவையில்லை. நீங்க பேசின வார்த்தையே பேசினா போதும். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு எஸ்தரின் விருந்துக்கு அகசூர் ராஜா வந்தது போல உங்களுடைய வார்த்தையை கேட்க முடியா, ஒரு நாளும் உங்களை விட்டு போக மாட்டாரு. நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறீங்க மகளேன்னு சொல்லி உங்ககிட்ட மகனே நீ வருத்தப்பட மாட்டார். ஆகையினால எனக்கு ஜெபிக்க தெரியல, எல்லாரையும் போல நல்ல வார்த்தைகள் சொல்ல எனக்கு தெரியல நீ நினைச்சு கவலைப்பட வேண்டாம். சொன்னதே சொல்லிட்டு இருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு மகிமை உங்க இடத்தை சூழ்ந்திருக்கும். அல்லேலூயா. 3வது மாறுதலாக முடிந்த விஷயம். சரியா? என்ன சொல்லலாம்?
வாசிப்போம். 3வது மாறுதலாய் முடிஞ்ச எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரதானி ஆகிய ஆமா பித்தானாவும் தேரேசும் கை போட நினைத்தார்கள். போதும். இப்ப இதுல என்ன? பித்தானாவும் தேரேசும் ராஜாவை கொல்ல நினைத்தாங்க. கொன்னாங்களா? இல்லை. அப்போ இது போல இப்போ என்ன, நம்ம மார்க்கம் டைம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சீக்கிரமாக ராஜாவை கொல்ல நினச்சவங்க கொல்லப்பட்டாங்க, ராஜா கொல்லப்படலை. இன்றைக்கும் நம்முடைய மார்க்கத்துக்கு விரோதமாக நிறைய பேர் எழுப்பி நிற்கிறாங்க. 2 தடவை ஆட்சியில் இருந்தபோது நம்முடைய சகோதரர்கள் சொன்னாங்க, அடுத்த தடவை வந்தாச்சுன்னா அதை செய்துடலாம் இதை செய்துடலான்னு நினச்சேன். கொண்டு வந்து வச்சு கீழே உட்காந்தா 2 பேர் பார்ட்னர் போட்டிருக்கிறவங்க சக்குன்னு 2 சைடு ஏறிடுவாங்க. மேலே ஐயா ராகுல் காந்தியை எதிர்கட்சி தலைவராக்கி எந்திக்கவும் முடியாது, இருக்கவும் முடியலை, எந்திக்கவும் முடியலை. 2 தடவை இல்லாத நல்ல பட்ஜெட்டை இப்போ தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. லேலுயா. நல்லதுன்னு சொல்லணும்ல. லேலுயா. நமக்கு புரோஜனம் இல்லை, ஏதோ ஒரு மாநிலத்துக்கு புரோஜனமாக சில பட்ஜெட்டுகளை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. லேலுயா. நமக்கு ஆகாதுங்கிறதுனால நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. இல்லை. லேலுயா. ஓ ஆண்டவர் பாருங்க காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். லேலுயா. போட்டுடலாம், சிறுபான்மையை தூக்கிடலாம். எங்கள் மாவட்டத்தில் ஒருத்தர் நல்ல மனுஷன், அவர் 3 தடவையாக தோத்துக்கிட்டே இருக்கார். அவர் சொன்னதே வேற ஒன்றும் கிடையாது, கிறிஸ்தவ போதகர்களை கிறிஸ்தவர்களை அடித்து விரட்டுவார்கள். ஆண்டவர் நச்சலி அடித்த மாதிரி 3 தடவை சக்குன்னு அடித்து கன்னியாகுமரி தொகுதியில் தோத்துக்கிட்டே இருக்கிறார். நான் சொன்னே புரியுது அவங்களுக்கு? நம்ம அம்மையார் யார்? நம்முடைய பழைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார். அதாவது 1000 சிங்கத்தின் மத்தியில் ஒரு பெண் சிங்கமாக ஜம்முனே ஒரு இதாக தெரிஞ்ச ஒரு ஆள். அலேலுயா. இரும்புக்கரம் அப்படிங்கிறதுக்கு அவங்க தான். அலேலுயா. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தவங்க. ரைட்டா? அவங்க சொன்னாங்க மத மாற்ற சட்டத்தை கொண்டு வந்து அடுத்த தடவை அம்மா கீழே இறங்கினோன்னா அருமனைக்கு, எங்கள் ஊரில் உள்ள அருமனைக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் அம்மையார் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, கிறிஸ்தவர்கள் சொந்த இடத்தில் ஆலயம் கட்டுவதற்கு யார் தடுக்க முடியும்? அப்புறம் தான் அரியணையாருனாங்க. லேலுயா. அழிச்சிடலாம், பிடுங்கிடலாம், அதை செய்திடலாம், ஒன்றும் நடக்காது. லேலுயா. கல்ஃப் கண்ட்ரிக்காரங்க, முகமதிய நாடுக்காரங்கெல்லாம் சேர்ந்து உலக வரைபடத்தில் இஸ்ரவேல் என்கிற ஒரு வரைபடமே இல்லாமல் அழிச்சிடணும்னு நினச்சி யுத்தம் பண்ண போனாங்க. அப்போ இஸ்ரவேலின் படை தாங்கி நடத்தக்கூடிய பெரிய தலைவர் யெகோவா என்கிற ஒரு தெய்வத்தை நீங்கள் நினச்சி கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்புனாராம். ஒரு குறிக்கப்பட்ட மலையின் அனுபவத்தில் இஸ்ரவேல் படையை அந்த கல்ஃப் கண்ட்ரிக்காரங்க சூழ்ந்துட்டாங்க. அப்போ அந்த படையை தாங்கிட்டு இருந்தவர் யெகோவா எங்களுக்கு உதவி செய்யணும் போது வானத்திலிருந்து 2 தூதர்கள் இறங்கினது போல இருந்திருக்கு. அங்கங்கே இருந்த கல்ஃபுக்காரங்களுடைய பீரங்கி எல்லாம் வெடிச்சு செதறி இருக்கு. அல்லேலூயா. அழிச்சிடலாம், பிடுங்கிடலாம், அதை செய்திடலாம், சிறுபான்மை அப்படிலாம் கிடையாதுங்க. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம். ராஜாக்களின் இருதயம் தேவனுடைய கரத்தில் இருக்க நீர்க்கால்களை போல கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆகையினால இந்த மார்க்கத்துக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்பி நின்று ஜெயித்துடலாம் அப்படின்னா நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால இந்த மார்க்கம் ஜீவனுள்ளோடைய மார்க்கம். அல்லேலூயா. ஆகையினால இந்த மார்க்கத்தை அழிச்சிடலான்னு நினைச்சா நடக்காது. இது சிறுபான்மையினுடைய மார்க்கம் அல்ல. ஏறக்குறைய 850 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் 450 கோடிக்கு மேல கிறிஸ்தவர்கள் இந்த பெயரின் கீழே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது ஒரு சிறுபான்மையினர் மார்க்கம் இல்லைங்க, இது பெரும்பான்மையான மார்க்கம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆகையினால காரியம் 3வது மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லும்போது, அன்றைக்கு பித்தானாவும் தேரேசும் திட்டம் போட்டு ராஜாவை அழிக்க நினைத்தார்கள். அதுபோல இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை யார் அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. 300 சீட்டுக்கு மேலே பெரும்பான்மையாக வந்து இந்த தடவை அடித்து பொழிச்சிடலான்னு நினச்சாங்க. ஒன்றும் நடக்க முடியாது. உட்கார முடியலை. அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்குற, அவங்களோடு கூட ஐக்கியம் வச்சிருக்க 2 பேரும் 2 பக்கத்து கரெக்டாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆச்சா. லேசாக எழும்பி நின்று காரியத்தை செய்திடலான்னா மற்றவர் நம்ம ராகுல் காந்தி ஐயா வந்து மேலே இருக்கார். அவர் இப்படி ஒரு தட்டிக்கிட்டே இருக்கார். சும்மா வாச்சு. அதாவது நல்லதுக்கு கூட கண்ணா உண்டானி அமளி உண்டாக்கிறாங்க. நிற்கவும் முடியலை, உட்காரவும் முடியலை. நம்ம ஐயா இப்படி இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. இல்லையா? வீட்டில் போய் நீங்கள் அந்த இதை வச்சு பாருங்கள், அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு பாருங்கள். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதான் நடக்கு. அல்லேலூயா. ஏவன் யார்? அல்லேலூயா.
ஆமா, கர்த்தர் ராஜ்யம் பண்ணுகிறார், பூச்சக்கரம் அசையாதிருப்பதாக. அல்லேலூயா. ரைட். 3 4வது மாறுதலாய் முடிந்த விஷயம். சீக்கிரமா வாசிங்க, டைம் ஆகி. எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7. சீக்கிரம் வாசிங்க. எங்க? ஆமா, சீக்கிரமா போவோம், வாசியா. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி. போதும், நீ வீட்டுல போய் வாசிங்க. ராஜா என்ன என்று யார கனம் பண்ணுவான்னு சொல்லி, ராஜா ஏறுற குதிரை, ராஜ கிரீடம், ராஜ வஸ்திரம் அப்படின்னு கேட்டான். எஸ்தர் புஸ்தகத்துல மாறுதலாய் முடிந்த 4வது விஷயம். ஒரு ராத்திரி ஆமானுக்கு தூக்கம் வரல, ராஜாவுக்கும் தூக்கம் வரல. மொர்தெகாய் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஆமாம், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சில மாமியாருக்கு தூக்கம் வராது, சில வீட்டில் மருமகளுக்கு தூக்கம் வராது. மாமியார் மருமகளை எப்படி துரத்தலான்னு நினச்சி திட்டம் போடுவோம். உங்கள் ஊரில் மாமியார் மருமக சண்டை இருக்கா? இல்லை. எங்கள் ஊரில் நல்ல மாமியார் மருமக சண்டை உண்டு. எப்போ சில மாமியார் மாரெலாம் எப்பா பெரிய இதாகும். அதை 2 மண்டே ஒன்றாக்குனாலும் 2 கொண்டே ஒன்றாக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு? ஆமாம், கேட்டு சொல்ல. 2 மண்டே ஒன்றாக்குனாலும் 2 கொண்டே என்ன செய்ய முடியாது? ஒன்றாக்க முடியாது. இங்கே இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன சொல்லலாம், பிலிப்பியன்ஸில் இருக்கிற ஒரு பிள்ளையை கட்டி வச்சா கூட அவன் இழுத்துட்டு போயிடும், அவள் இழுத்துட்டு போயிடும். ஆனால் அத்தை மகளே கட்டினா கூட சில நேரத்தில் பெரிய லட்டாய் ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? அப்படி உங்கள் குடும்பத்தில் அப்படி உங்கள் இதில் நடக்கா? 2 மண்டேன்னு ஒன்றாக்கினாலும் 2 கொண்டே என்ன செய்ய முடியாது? ஒன்றாக்க முடியாது. 100 பொம்பளை பிள்ளைகளை கொண்டு ஒரு ரூமில் கொண்டு ஒரு 3 நாள் தங்க வச்சிங்கன்னா, 3வது நாள் திறந்து விடும்போது ஒன்று அவள் சாந்திக்கிட்ட கவனமாறு, அல்போன்சாட்ட கவனமாறு, சொப்பிட்ட கவனமாறுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வரும். அதே 3 நாள் ஒரு 100 பயல்களை கொண்டு அடைச்சி போட்டிங்கன்னா வரும்போது, மாப்பிள்ள மச்சான் இப்படி ஆக்கும், அந்த ஐடியில் வேலை செய்யா தெரியுமா, அவள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவளாக்கும், அவளை நம்ம தான் இது செய்யணும், அவள் ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ள, நான் சப்போர்ட் பண்ணி உனக்கு சேர்த்து வைக்க அணிடுவான். புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? இவன் 100 பேர் நம்பரை கொடுத்து இது செய்வான், இது 100 வரும்போது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே வரும். அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற கிருபை வேற கிருபை. ஒரு சபையில் ஒரு மாமியார் மருமகளும் இருந்திருக்கிறாங்க. அப்போது மாமியார் எந்திரிச்சு சாட்சி சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை, சோதனை போராட்டம் நிந்தையாவோ மானம் கோரமாய் வந்து கிருபை நிலைக்கு. மருமகளுக்கு கஷ்டத்தை நினச்சி வேதனை நினச்சி இவங்க சாட்சி சொல்லி உட்கார்ந்த உடனே 2 சாட்சி கழிஞ்ச உடனே மருமகன் வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநேகமையா 2 பேரையும் ஜோம் பண்ணி தான் பாசு விரட்டியிருக்காரு. சில நேரம் ஆத்மாவை ஜோம் பண்ணி கொண்டு வரதில்ல, சில ஆத்மாக்களை ஜோம் பண்ணி விரட்டலைன்னா இங்கே பெரிய பிரச்சனை ஆயிரும். அல்லேலூயா. ஆமாம், பிரசங்கம் புரியுதா? அதை கேட்டுரும். புரியுதா பிரசங்கம்? ஆமாம், அதனால நல்லா கவனிச்சுக்கிடு. இங்கே ஆமானுக்கு தூக்கம் இல்லை, ராஜாவுக்கும் தூக்கம் இல்லை. ஆமாம் வந்து நின்னான். ராஜா யாருன்னு கேட்டார். இன்னும் வான்னா வந்தோடனே கேட்டான், என்னப்பா இப்படியாக்க நான் கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யன்னு கேட்டான். ராஜ குதிரை, ராஜ வஸ்திரம், ராஜ கிரீடம்னா சரி போயிடுது. அதில் ஒரு வசனம் அழகாக இருக்கும், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஒன்றும் குறையாதபடிப்பா. ஒன்றும் அவன் கேட்டதெல்லாம் யாரையும் கேட்டான்? அவன் கேட்டதெல்லாம் யாரையும் கேட்டான்? சீக்கிரம் சொல்லுங்க. இப்போ மொர்தெகாய்க்கு கேட்டதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? யாரு கேட்கணுமா கேட்காண்டாமா? இப்போ மொர்தெகாய்க்கு அவன் கேட்டான். அந்த ராத்திரி மொர்தெகாயை கூப்பிட்டு, எப்பா மொர்தெகாய் இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னால் அவன் வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறான். யாரு? மொர்தெகாய் என்ன சொல்லியிருப்பான்? ஐயா, என் பரம்பரை பழக்கத்துக்கு ஆமான் வரும்போது எழும்பி காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா என் பரம்பரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம், தலை வணங்குறது கிடையாதுயா. ஆகையினால எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டு எங்கனையாவது ஒரு நாட்டில் என்ன வச்சுருங்கய்யா, அங்கே ஏதாவது ஒரு ஆஃபீஸ் வேலை தாங்க அப்படின்னு இருப்பான். அவன் உறங்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும், சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆமானை கொண்டு வந்து கேட்டார். ஆமான் கேட்ட எல்லாம் யாருக்கு? மொர்தெகாய்க்கு. அல்லேலூயா. ராஜ குதிரை, ராஜ வஸ்திரம், ராஜ கிரீடம். ரைட். இப்போ நம்ம கருத்துக்கு வரோம். இப்போ நம்ம கருத்து என்ன? இதில் நமக்குரிய வார்த்தை என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு வரும்போது தண்ணிகளை குறைச்சி கொடுத்து கூட்டுவாங்க. எங்கள் சபையில் இதே மாதிரி தான். ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே காலையில் நல்ல வயத்துக்கு ஆகாரம் கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. வந்த உடனே கொஞ்சம் போல் தண்ணியை குடிக்கும், குடித்த உடனே இப்படி ஒரு கையை காட்டும். அது எங்கள் சபையில் ஆம்பளைகள், நல்ல ஆம்பளைகளாகும், அவங்க கூப்பிட்டு போவாங்க. வந்த பிற்பாடு இந்த குறு என்னெல்லாமோ வச்சுருக்கிறாங்க. இப்போ அது குறுக்குன்னு அதை தின்னு கொஞ்சம் நேரத்தில் கூட்ட முடியறதுக்கு நம்ம வேற பிரசங்கம் இழுத்துட்டு போவோமா இப்படிங்கும். அப்புறம் கூட்டு போய் அதுகளை மாற்றி எடுத்து திருப்பி கொண்டு வருவார். வந்த உடனே எங்கள் சபையில் அன்பின் விருந்துடு அதை தின்னுட்டு போகிற வழியில் மறுபடியும் இது
இது அதனால இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பார்த்துடு. ரைட், இருக்கட்டும். இப்போ அது பெரிய விஷயம், இது இருக்கட்டும், பரவாயில்ல. ரைட்டா? அப்போது நாலாவது காரியம் மாறுதலாக முடிஞ்சு. எல்லாம் ஆமான் மொர்தெகாய்க்கு கேட்டான். இப்போ நமக்கு என்ன, 5 வருஷம் அரசியல்வாதி 10 வருஷம் அரசியல்வாதி இருந்தா, இப்போ நம்ம அம்மாவை எடுத்துடுங்க. எந்த அம்மாவை? நம்ம முதலமைச்சராக இருந்துச்சு, இறந்து போனாங்களே நம்ம அம்மா. அவங்க கொடை நாட்டில் பார்த்தீங்கன்னா 900 ஏக்கருக்கு மேலே ஒன்று வாங்கி கொடை நாடு நீ வச்சு அங்கே இருக்கிறாங்க. இப்போ அது பூட்டு போட்டு வச்சுருக்கு. அங்கே பாடியும் போகாது, மூடியும் போகாது, அந்த கண்டிஷனில் அது வச்சுருக்குறாங்க. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி இங்கே இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சம்பாதிச்சு தமிழ்நாட்டை இந்தியாவை பங்கு போட்டு அழகாக வச்சிருக்கிறாங்க, நிறைய வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வச்சிருக்கிறது யாருக்காக வச்சிருக்கிறாங்க? சீக்கிரம் சொல்லுங்கள், நேரம் ஆயிட்டு, இனி ஓடிப்போம். சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், யாருக்காக? நமக்காக. 1000 வருஷம் ஆளுகை செய்வோம் ஆசைய நேசருடன். அல்லேலூயா. ஆமாம். அதனால் இங்கே இருக்கிற அநியாயக்காரங்க, ஊழல்வாதி, லஞ்சக்காரங்க, எல்லா அக்கிரமக்காரங்க எல்லாரையும் கொண்டு, விளையாட்டுத்துறையில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு கர்த்தர் நமக்காக கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கட்டாத வசதியான பட்டணங்களையும் சகல வஸ்துக்களான இந்த வீடுகளையும் வெட்டாத துறவுகளையும் நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் தருவேன்னு சொன்ன தெய்வம் உங்ககிட்ட இப்போ கேட்டால் ஒரு 2 சென்ட் பூமி 5 சென்ட் பூமியில் ஒரு வீட்டை கட்டி தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் 1000 வருஷம் ஏசப்பாவோட ஆளுகை செய்யும் போது நல்ல வீடு, நல்ல கட்டடத்தை கர்த்தர் நம்ம கட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்புறீங்களா? நம்பலையா? நடக்குமா நடக்காதா? 1000 வருஷம் பூமியில் ஆட்சி நடக்குமா நடக்காதா? ஏன் நடக்குமா நடக்காதா? அப்போ நான் ஆனால் இந்தியாவில் இருக்க மாட்டேன், நான் வெளிநாட்டு போய் இப்போ இந்தியாவில் இருக்க மாட்டேன். இல்லையா? இப்போ வெளிநாட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா இப்போ வெளிநாட்டுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டை ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு தெரியுது. இந்த இளவுகளை பார்த்து நமக்கு பிரச்சனை ஆயிடும். அல்லேலூயா. அதனால் இப்போ இந்தியாவில் இருந்து நல்லா சுவிசேஷ வசனத்தை சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் வெளிநாட்டுக்கு நல்லா போகணும். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நின்னோன்னா நமக்கு நேரம் ஆயிடும். 5வது மாறுதலாய் முடிந்த விஷயம் எஸ்தரின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தா. எஸ்தரின் புஸ்தகம் 6:11 வாசித்தா. சீக்கிரம் வாசி. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி அலங்கரித்து. நல்லா கவனிச்சிடு. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான் சொன்ன. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தன்னை மொர்தெகாய் கனம் பண்ணல நீ நினைச்சு மொர்தெகாய் கொல்ல நினைச்சா, அதே மொர்தெகாய்க்கு ராஜ குதிரை ராஜ வஸ்திரம்லாம் போட்டு குதிரையில ஏத்திட்டு இப்போ ராஜ வீதியில இவன் சொல்லிட்டு போறான். யாரு? ஆமான் சொல்லிட்டு போறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான் சொன்னா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் நேரம் என்னால் இப்போ சுருக்கமாக சொல்லுவேன். எந்த குடும்பம், எந்த சமுதாயம், எந்த தேசவாசி, எந்த கிராமத்துக்காரங்க உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ, இந்த பைபிள் எடுத்ததுனால, வெள்ளை துணி கெட்டுறதுனால, நகை கலத்தினதுனால, ஞானஸ்தானம் எடுத்ததுனால, சபைக்கு வந்ததுனால உங்களை புறக்கணிச்சாங்களோ, அதே ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கமா, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்க, என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்லி கர்த்தர் உங்ககிட்ட ஜெப விண்ணப்பம் வைப்பார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு ஒருவேளை நிந்தியோடு அவமானத்தோடு கூட வந்திருக்கலாம். சமுதாயம் உன்னை புறக்கணிச்சிருக்கலாம். நீ பிறந்து வளர்ந்த கிராமம் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊர்ல உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். உன்னை கூட பிறந்த உன்னை ஒதுக்கி வச்சிருக்க. எங்க குடும்பங்கள் அப்படி போயிருக்கோம். சமயம் ஆகிறதுனால நேரத்தை எடுக்காம பேசிட்டு போக வருவோம். ஒருவேளை இந்த இரவு இந்த வேதத்தை கையில் எடுத்ததுனால், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் வருகிறதுனால், இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால், ஒருவேளை நல்ல வெள்ளை துணி கட்டி கர்த்தரை ஆராதிக்கணும்னு நீங்க ஆராதிக்கிறதுனால, ஒருவேளை சமுதாயம் உங்களை புறக்கணிச்சிருந்தா, உங்க குடும்பம் உங்களை புறக்கணிச்சிருந்தா, நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடத்துல நீங்க வெறுக்கப்படுகிற நபரா இருந்தா, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை நிந்தை அவமானத்தை மாற்றி உங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு, என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணு, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு, நம்ம ஊருக்காக ஜெபம் பண்ணு, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை கனம் பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கவில்லைன்னு சொன்னானோ, அதே ஆமான் மொர்தெகாயை வணங்குற விதத்தில் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான் சொல்ல வைத்தது போல, என் அருமை தெய்வ ஜனமே, இந்த இரவு உன் வாழ்க்கை நிந்தைகளை மாற்றி, உன் வாழ்க்கையின் அவமானங்களை மாற்றி, எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாயோ, எந்த இடத்துல அற்பமாய் எண்ணப்பட்டாயோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ, அதே இடத்துல
உலகத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையா, நீ ஜெபித்தா சுகமாகும் என்கிற விதத்தில், உன் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார் என்கிற விதத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நம்முடைய பாஸ்டர் அழகான ஒரு சாட்சி காரில் வரும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஒரு அம்மா அந்த தேசத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ஜெபம் பண்றவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்து அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ரட்சிப்புக்குரிய வேலையை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதுபோல அற்பமான உன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவள் அந்த உலகத்தில் அறியப்படுறவங்க கூட உன் ஜெபத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய், உன் வார்த்தை மூலம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய், நீ ஆசீர்வதிக்கவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு மொர்தெகாயை உயர்த்தி அழகு பார்த்தது போல இன்றைக்கு இந்த இரவுல உன் காரியம் மாறுதலாய் முடியும். ஒருவேளை குறிக்கப்பட்ட ஒரு நபராய் இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு ஒருவேளை இந்த வேதத்தை எடுத்து சாட்சி சொன்னதுனால, இயேசுவை பற்றி பேசுனதுனால, சபைக்கு வாங்க நீ கூப்பிடுறதுனால நீ ஒதுக்கப்படுகிற ஒரு நபராய் ஒருவேளை வேதனையோடு நீ சோர்ந்து போய் இந்த இயேசுவுக்கு எப்படி ஊழியம் செய்யறது, இப்படி ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம், எனக்கு கிடைச்சிருக்க நிந்தை அவமானமும் தானே நீ நினைச்சிருந்தா, இந்த இரவு கர்த்தர் உனக்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறார். உன் காரியம் மாறுதலாய் முடியும். உன்னை பார்த்து ஒரு கூட்டம் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தான் போகிற பாதை மேன்மையானது, இவர்கள் ஜெபித்தால் இது நடக்கும் என்கிற விதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் குடும்பம் அப்படி இருந்துச்சு. ஆர்சியிலிருந்து வெளியே வந்தோம், புறக்கணிச்சிருந்தாங்க. எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து உயர்த்தினார். படித்தவங்களிலேருந்து அழகுள்ளவங்களிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அளவு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் மாறுதலாயிடும். வேதத்தை எடுத்த ஒருவரும் வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. வேதம் ஒரு மனிதனை வெட்கப்படுத்தாது, உயர்த்தத்தான் செய்யும். நாம் ஆராதிக்கிற தேவன் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. அல்லேலூயா. வெட்கப்படுகிறது போல சூழ்நிலைகள் காணப்படும், ஆனால் கர்த்தர் முற்றிலுமாய் ஜெயமாய் மாற்றுவார். 6வது வேதத்தில் வாசிக்கும் போது எஸ்தரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தா. எஸ்தரின் புத்தகம் 7:10, 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானியை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. போதும், வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்களுடைய பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்த அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. மாமியார் மருமக சண்டையிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக விட்டுங்க. வெட்டுற குழியில் தானே விழுவான். அல்லேலூயா. மாமியார் மருமகளுக்கும் மாமியாருக்கும் குழி வெட்டுற காலம் கூடுதலாயிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், அதில் எப்படியோ இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிற கூட்டம் சாதாரணப்பட்ட பவர் உள்ள கூட்டம் கிடையாது. 100 வருஷமாக 3-4 தலைமுறையாக ஐக்கியமாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய ஒன்று அழகாக பிரித்து கொண்டு போயிடும். இந்த குடும்பத்தை சின்ன பின்னம் ஆக்கிறதுக்கு, குடும்பங்களை பிரிக்கிறதுக்குள்ள பவர் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. பார்த்துருக்கீங்களா? அதை எந்த ஆம்பளையும் டக்குனி குடும்பத்தை பிரிச்சுட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். ஆனால் வந்து 6 மாதத்தில் டக்குனி அழகாக ஸ்கெட்சை போட்டு தூக்கி எல்லாம் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி, அங்கே 2-3 மருமக இருந்தானா எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கி எல்லாம் தனித்தனியாக தெரிச்சு ஓடிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த பவர் உங்களுக்கு உண்டு, தெரியுமா? அது நீங்கள் தான் விசேஷமான ஆள். குழி வெட்டும்போது கவனமாக வெட்டணும். அல்லேலூயா. ஆமாம், சில நேரம் நம்ம வெட்டுற குழியில் நம்ம விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய மருமகளுக்கெல்லாம் என்னென்னா, அதாவது மாமியார் இல்லாத ஒரு குடும்பமாக இருக்குது. நேர அநாத ஆசிரமத்துக்கு போயிரு. அங்கே மாமியார் மருமகள் இல்லாத, மாமியாரும் மாமனார் இல்லாத பிள்ளைகள் நிறைய இருக்குது. அங்கே போய் கட்டிட்டு வா. அல்லேலூயா. நான் சொன்னது சரியா தப்பா? அதே மாதிரி நிறைய மாமியாருக்கு வந்து மருமகளுக்கு கட்டி கொடுத்த பிற்பாடும் மகன் அவங்க முந்தானையே பிடிச்சிட்டு திரியணும். எம்மா எம்மா எம்மா. புருஷனுக்கு சம்பாத்தியத்தையும் வாங்கி பக்கரையில் போடணும், மகனுக்கு சம்பாத்தியத்தையும் வாங்கி பக்கரையில் போடணும். சில மாமியாருக்கு எங்கள் ஊரில், உங்கள் ஊரில் இல்லை. புரியுதா பிரசங்கம்? ஆமாம், வாங்கி சக்கரை பக்கரையில் போடணும். எல்லா சக்கரத்தையும் இதில் போடணும், பக்கரையில் போடணும். மருமகன்னா யார்? அல்லேலூயா. ஒன்று போல் அவளுக்கும் ஆசை இருக்குல்ல. புருஷன் சம்பாதிச்சுட்டு வர காசை நம்ம எண்ணணும். ஒரு புருஷனுக்கு பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு காசு எடுக்கக்கூடிய ஒரு உரிமை ஒரு மனைவிக்கு மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. எங்கள் ஊரில் அதை சில மாமியார்மார் கொடுக்கறது இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு அதை கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தான் வெட்டுற குழியில் தானே விழுவாங்க. அல்லேலூயா. குழி வெட்டும் போது கவனமாக வெட்டணும். அல்லேலூயா. சிலர் ஊழியக்காரங்களுக்கு எதிராக குழி வெட்டுவாங்க. அது நல்லா வெட்டுவாங்க, அழகாக வெட்டுவாங்க. கடைசியில் அதுவே உள்ள கிடக்கும். கொடுத்துட்டு திருப்பி கூப்பிடும், பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். பாஸ்டர் எங்கே போட்டு வருவார்? அல்லேலூயா. பியாயி தான் வரும். பாஸ்டர் வந்தாலும் தூக்கி விட மாட்டாங்க. அல்லேலூயா.
சில நேரத்தில் சிலருக்கெல்லாம் ஆண்டவர் செவியே கொடுக்க மாட்டார் இல்லையா. நிறைய பாஸ்டர்ஸ் பாவம் இப்படிப்பட்ட ஸ்தாபனங்களில் பயந்து சில பழைய விசுவாசிகளை கனம் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளை மாய்ப்பட்ட ஆள்னா அப்படிலாம் அந்த ஆளை குழியை போட்டு கொஞ்சம் மண் இன்னும் ஜேசிபியில் கிடச்சின்னா வாரி போட்டு மூடிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. சவாது கிடந்து வெளியே வந்து எதுக்கு பிரச்சனையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சபைக்கு ஆத்மா கொண்டு வரும்போதே கவனமாக தான் கொண்டு வர்றது. அல்லேலூயா. இங்கே ரோட்டில் போகிறது போகிறதெல்லாம் பெட்டி பிறக்கி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு அது இடிக்கும், எரியும், கடிக்கும். இதுகளெல்லாம் வச்சு மேக்கி வந்துட்ட சீவர். உங்கள் பாஸ்டுக்கு சீவருக்கு இளம் வயசு. மந்தையில் நினைப்போம் மாடு பெருகிச்சு. இது மாடு பெருகிச்சுன்னா சாணமும் புழுக்கையும் கூடுதலாகுமா ஆகாதா? குனிஞ்சு அள்ளைக்கு குறுக்கில் உங்கள் பாஸ்ட்டு பலன் இருக்குது, என்கிட்ட பலன் இல்லை. அல்லேலூயா. ஒன்றுக்கும் பரலோகத்து போகாத கூட்டத்தை வச்சு எவனாலும் மேய்க்க முடியும்? நான் சொன்னேன் சரியா தப்பா? இதில் இருக்கிறதுல பாதி பரலோகத்துக்கு போகாதுன்னு வைங்களா. இதை மேய்ச்சி எனக்கு என்ன லாபம்? சரியா தப்பா? இதை பாதி எங்கே என்ன செய்யணும், குண்டு வெட்டிக்கிட்டே தான் இருக்கும், திருந்தவும் செய்யாது. அல்லேலூயா. நான் சொன்னேன் சரியா தப்பா? சரியா தப்பா? ஒரு வண்டி வாங்கினா பார்த்து வாங்கும். ஒரு ஆசாரியம் ஒரு ஆளை ஒரு ஆடு மாடு பலி செலுத்த வரும்போது கூட நல்ல ஆடா கெட்ட ஆடா பலி செலுத்தலாமான்னு பார்க்கணும். இப்போ அது நாங்கள் பார்க்குறதே கிடையாது. அதனால தான் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. குழி வெட்டும் போது கவனமாக வெட்டணும். வெட்டுற குழி நமக்கே வெட்டிடக்கூடாது. ஆமாம், ரொம்ப கவனமாக வெட்டணும். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப கவனமாக வெட்டணும். மனைவிக்கு துரோகம் பண்ணி யாரு கூடயாய் தொடர்பு வச்சியாக்கும் உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா உன் பொம்பளை பிள்ளைக்கு வரக்கூடிய மருமகன் உன்னை விட 3 மடங்கு கூடுதலாக இருப்பான். நீ உன் பொம்பளை பிள்ளைக்கு குழி வெட்டுறதுன்னா உன் பொம்பளை பிள்ளைக்கு வரக்கூடிய மருமகன் உனக்கு குழி வெட்டி உன் வயசு காலத்தில் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஆயிரும். நீ குண்டுக்குள்ளே கிடந்தே கண்ணீர் வடிக்கணும். எனக்கு வந்த மருமகன் பொட்டை பொறுக்கியாக இருக்கானே, பொம்பளை பொறுக்கியாக இருக்கானேன்னு சொல்லி. நீ பொம்பளை பொறுக்கியாக இருந்தால் அவனும் அப்படி தான் இருப்பான். குழி வெட்டும் போது தானா கவனமாக வெட்டணும். அல்லேலூயா. சரியா தப்பா? புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? பிரசங்க அதை கேட்டுக்கிடுவோம். புரியுதா காரியம் ஆறுதலாக முடிந்தது. ஆமாம், 30-50 முழத்தில் ஒரு நல்ல தூக்கு மரம் செய்த அந்த தூக்கு மரத்தில் தொங்குனது யாரு? ஆமாம், அல்லேலூயா. அதனால கவனமாக 7 சரியா. 7 வேதத்தில் வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசித்தா. 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசித்தா. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. போதும். 2வது இடம் எங்க இருந்தா? வாசல் காவலனா இருந்த எங்க வந்துட்டான்? 2வது இடத்துக்கு வந்துட்டான். அல்லேலூயா. இப்ப பூமியில எங்க இருந்தாலும் சரி, ஏசப்பா வரும்போது நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல ஜெயங்கொள்ளவன் எவனும் அவனும் என்னோடு கூட. ஏங்க இப்ப நீங்க எல்லாம் இந்த புல்பீட்ல வந்து உட்கார்றதுக்கு அனுமதி கேட்டா தரமாட்டோம். போட்டிருக்க 1 2 3 4 சேரு. நீங்க யாராவது இப்ப வந்தா யாராவது விடுவீங்களா? சபை விசுவாசியை மேல போவாங்கன்னு தடுப்பீங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, என் கூட நீ இருப்பா, என் கூட. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரலோகத்தில் நான் ஏசப்பாவோடு இருப்பேன்? அல்லேலூயா. இந்த சபையில மேல வந்து உட்காரன்னா பெரிய கஷ்டங்க. அதுக்கு தான் இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? ஆனா பரலோகத்தில் ஆண்டவர் அவரு கூட இருத்துவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. காரியம் ஆறுதலாய் முடியும். வாசல்ல இருந்தவன் ராஜாவுக்கு அடுத்த இடத்துக்கு வந்திருந்தான். அல்லேலூயா. இந்த இரவு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரி, உன் வாழ்க்கை நிலவரம் எப்படி இருக்குமானாலும் ஏசப்பா வரும்போது பரலோகத்துக்கு போகும்போது அவரோடு கூட அவர் கிட்ட இருப்போம். அல்லேலூயா. ரைட். யாருக்கு காரியம் மாறுதலாய் முடியும்? எஸ்தரின் புஸ்தகத்தில் மாறுதலாய் முடிந்த 7 விஷயம். யாருக்கு காரியம் மாறுதலாய் முடியும்? சரியா? எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசி. 6:13. சரியா? வாசி, சீக்கிரம் வாசி. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுக்கும் தன் சிநேக எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அப்போ ஒரு யூதனுக்கு காரியம் ஆறுதலா முடியும். ஆராதனை நடத்தின பாஸ்டர் போயிட்டாங்க, நேரம் ஆயிட்டுன்னு போயிட்டாங்களா? இல்லை தெரியலையா? போயிட்டாங்களே, என்னன்னு தெரியல. சரி, ஒருவேளை என்ன நேரம் ஆயிட்டு, மணி 8:37 தானே ஆகுது, 35க்கே போயிட்டாங்க. எங்கேயும் அவசரமான வேலை இருக்கும். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். நாம எங்கள் சபையில் ஒரு ஆள் எழும்பி போனாலும் டக்குனி கேட்டுருவோம். ஸ்கூல் மாதிரி தான், கிளாஸ் மாதிரி தான். அல்லேலூயா. ஏன் போகிறீங்க, என்ன போகிறீங்க? நான் ஆஃபீஸிலே விசாரிக்கும் போது பெர்மிஷன் போட்டு போகும்போது சபையில் வந்தோம் போனோம் அப்படியெல்லாம் நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு இருக்கிற ஆள் பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆளை கண்டெல்லாம் பயந்தெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இருக்கிற ஆள் பரலோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா.
இங்கே மேய்ச்சி பரலோகத்துக்கு போகலன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? இங்கே வானானையும் இங்கே பன்றியும் போட்டு பிக்கியும் போட்டு மேய்ச்சிக்கிட்டா இருக்க முடியும். அல்லேலுயா. நல்ல ஆடு மாதிரி ஆண்டோடைய ராஜ்யத்துக்குரியதாக மேய்க்கணும். அல்லேலுயா. அதனால் கண்ணுக்குள்ளேயே ஜனம் இருக்கணும். அல்லேலுயா. 1க்கு 4 நேரம் ஒரு விசுவாசி போனால் போனதுக்கு ரீசன் என்னன்னு கேட்கணும். அல்லேலுயா. நாங்கள் இன்னைக்கு காலையில் ட்ரெயினில் வந்தோம். வரும்போது ட்ரெயின் வந்து விருதுநகருக்கு அந்த பக்கம் திருச்சிக்கு வரக்கூடிய வழியில் வந்து மதுரை பக்கத்தில் ட்ராக் ஏதோ பிரச்சனை போல் தெரியுது. எங்களை வந்து அருப்புக்கோட்டை வழியாக மானாமதுரை அருப்புக்கோட்டை இது காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக ட்ரெயினை மாற்றி விட்டான். எல்லோரும் இறங்கி ஸ்ட்ரைக்காக பண்ண முடிஞ்சுது. நேரம் லேட் ஆகிட்டு இறங்கி ஓடிடுவோனியா சொல்ல முடிஞ்சுது. ஏசியில் இருக்கிறவங்க ஏசியில் இருந்தாங்க. என்ன மாதிரி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் மட்டும் இது மட்டை மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீட்டு. உட்கார்ந்து தான் இருந்தேன். நீ எலும்பியாக போக முடியும். நான் ரூட்டை மாற்றி விட்டான். அதெல்லாம் முடியுது. அல்லேலுயா. சரியா தாப்பா? சபையில் மட்டும் இல்லை, தங்கமும் உரசக்கூடிய இடத்துல தான் உரசணும். அல்லேலுயா. வேறு இடத்துல உரசிட்டுனா சேதவாரம் கூடுதலாயிரும். புரியுதா பிரசங்கம்? ரொம்ப கவனமாக இருக்கும். ரைட். இப்போ நம்ம கருத்துக்கு வருவோம். ஏன்னா ஒரு யூதனுக்கு காரியம் மாறுதலாய் முடியும். யாருக்கு மாறுதலாய் முடியும்? யூதனுக்கு. 9 மணி வரைக்கும் இருக்க முடியுமான்னு கேட்டுருவோம். 9 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பிரசங்கம் புரியுதா? யாருக்கு காரியம் மாறுதலாய் முடியும்? முடிஞ்ச காரியத்தை பேசணும். இப்போ யாருக்கு முடியும்? ஒரு யூதனுக்கு முடியும். ஒரு யூதன் எப்படி இருப்பான்? ஏறக்குறைய ஒரு 6 அடி கணக்கில் இருப்பான். நல்ல அழகா வெள்ளையா, நல்ல நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா நமக்கு கருவெளிலாம் இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கும். ஹைட் வெயிட் நல்லா பார்க்க அழகாக இருப்பான். பெர்சனாலிட்டியாக இருப்பான். யார்? யூதன். அப்படி பார்த்தா இப்போது ஆம்பளைகள் பக்கத்தில் இதில் ஒரு பையன் ஒரு மாதிரி கலராக இருக்கான். ஒன்று ஒரு 2 3 அண்ணன் தான் தேரம். 2 கூட தேருமானு தெரில. சகோதரிமார் பக்கத்தில் 1 2 3 அண்ணன் தேரம். மொத்தம் ஒரு 4 5 யூதன் தேருவான். நான் யூதன். உங்களுக்கு எப்படி காரியம் மாறுதலாய் முடியும்? சரியா தப்பா? நீங்கள் யூதர்களா? யூதர்களா? கேட்டே பதில் சொல்லுங்கள் சீக்கிரம். இப்படி உம்முன்னு என்னத்தையோ தின்னுட்டு உட்காந்து மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி பதில் சொல்கிறது? அல்லேலுயா. யூதர்களா நீங்கள்? எப்படி சொல்கிறீங்க? ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28 29 வாசிங்க. இப்போ சீக்கிரம் வாசிங்க. எங்க நேரம் ஆயிட்டு போயிடுவோம். போதும். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். யாரெல்லாம் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்களோ அவர்கள் யூதன். ஜெபா பிரதர் சொன்னது போல என்ன சொல்லலாம், வெள்ளை கலரு கருவெளி வந்து ப்ளூ கலரும் அழகா இருக்கிறவன் யூதன் அல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் யூதன்னா, யாரெல்லாம் பாவத்துக்காக மெய்யாய் மனஸ்தாவப்பட்டு ஏசப்பாட்ட பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றானோ அவன் யூதன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்களா யூதர்களா? யூதர் இல்லையா? யூதன். ஏசப்பாவின் இரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்ட மனுஷன் யூதன். ஒரு யூதன் எப்படி வாழ்வான்? ஒரு யூதனின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரசங்கம் புரியுதான்னு கேட்டுவிடும். புரியுதா? என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? ஏம்மா சகோதரி, இங்கே 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 பார்த்துருமாக்கா, நல்ல பிள்ளைகள் பாவம், நீ வந்ததே புண்ணியம். இந்த 5 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் வாங்க, நல்ல பிள்ளைகளாக இருக்கு. சரி, இப்போ நம்ம கருத்துக்கு வரும். அப்போ ஒரு யூதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, முதல் பாயிண்ட் ஆதியாகமம் 29:35. ஆதியாகமம் 29:35 கேட்டுடும். எங்க இந்த கணக்கில் உங்கள் பாஸ்டர் பேசிருக்காங்களா இல்லை வேற கணக்கில் பேசினாங்களா? அதை கேட்டுடும். இதே தானா? இல்லை கேட்டுடும். அப்படின்னா கொஞ்சம் ரூட்டை மாற்றிக்கலாம். வேணாம், உங்கள் பாஸ்டர் பேசியிருக்க லைனில் போகிறோமா வேற லைனில் போகிறோமா? அதை கேட்டுடும். வேற லைன் தானே? ரைட், ஓகே. சொல்லுங்க, வாசியா. ஆமா, அழகா வாசிக்கிறான். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். அப்ப யூதா என்று சொன்னால் அர்த்தம் என்னது? துதி. என்னது? அப்ப துதிக்கிறவங்களுக்கு காரியம் என்ன செய்யும்? மாறுதலாய் முடியும். எரிகோ பட்டணத்தை எத்தனை முறை சுற்றி துதித்தார்கள்? நல்ல கரெக்டா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. எத்தனை முறை? எத்தனை முறை? எத்தனை முறை? நான் அழகா பாஸ்டர் கிட்ட சொல்லி ஒரு இது வாங்கி வச்சிருந்தேன், நெயில் கட்டு. உங்களுக்கு யார் 13ன்னு சொன்னது? யார் இப்போ 13ன்னு யார் சொன்னாங்க? யாரோ ஒருத்தங்க 13ன்னு சொன்னாங்க. யார்? நீங்களா சொன்னீங்க? நீங்களா சொன்னீங்க 13. அப்போ அந்த நெயில் கட்டுற உங்களுக்கு தந்துடலாம். அதுக்காகவே வாங்கி வச்சேன். ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க பிரசங்கத்தில் கரெக்டாக சொன்னால் கொடுத்துடலான்னு ஒரு நெயில் கட்டுற. உங்கள் பாஸ்ட்டு அங்கே டிமார்ட்டுக்கு போனாங்க, அப்போது ஒரு நெயில் கட்டுற வாங்கினேன். என்கிட்ட இருக்குது, நான் வாங்கி வச்சேன். சரி, யாராவது 13ன்னு கரெக்டாக சொன்னால் கொடுத்துடலான்னு அந்த சகோதரி கொடுத்துருவோம். அல்லேலூயா. 13 முறை சுற்றினாங்க. 6 நாள் ஒரு முறை வச்சு 7வது நாள் 13 முறை சுற்றினாங்க. எத்தனை நேரம் துதிச்சாங்க? சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் ஆயிட்டு. எத்தனை மணி நேரம் துதிச்சாங்க?
ஒரே ஒரு காத்தான் துதிச்சாங்க. 12 நேரம் சத்தமே இல்லாமல் சுற்றிட்டு வந்தாங்க. அமைதியாக, பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்படி ஒரே ஒரு 13வது முறை தான் என்ன செய்தாங்க, சத்தமாக துதிச்சாங்க. நான் சொன்னே புரியுதா உங்களுக்கு? துதினா 2 விஷயம் இருக்குது. துதிக்கும் போது 2 விஷயம் இருக்குது. ஒரு ஊழியக்காரன் பிரசங்கத்தை கொண்டு வரலாம், பிரசங்கியார். ஒரு அற்புதத்தை கொண்டு வரலாம், தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு வரலாம். ஆனால் துதி மட்டும் தேவனையே கொண்டு வந்துடும். இன்னைக்கு இருக்கிற துதி எப்படி தெரியுமா? ஒரு ஆராதனைன்னு சொன்னால் 10-15 பாட்டை பாடுறது, அங்கே லைட்டு இங்கே லைட்டு. இப்போ ஒரு கூட்டம் டான்ஸ் ஆட பழகிட்டு இருக்கு. அதில் வேற டான்ஸ் ஆடுற ஒரு சிலருக்கெல்லாம் உடம்பு போட்டு வயறு 6 மாதம் 8 மாதம் ஆகி 8 மாதம் 10 மாதம் ஆகி ஆம்பளைகளுக்கு சில வயறு 12 மாதம்லாம் ஆயாச்சு. ஆமாம், 12 மாதம் வயரெல்லாம் ஆயாச்சு. இப்போ சகோதரி மாறாது 10 மாதத்தில் 9 மாதத்தில் குழந்தைய பெற்று வயறு சின்னதாயிருக்கு. ஆம்பளைகளுக்கு சில பேருக்கெல்லாம் எத்தனையோ வருஷமாக 30 வருஷம் 35 வருஷமாக வயறு 12 மாதம் 10 மாதத்துலே இருக்குது. இப்போ 20-25 வயசு பயலோடையே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கெப்பனக்கார பிள்ளைய மாதிரி தான் இருக்கான். வயறு தடவிட்டே இருக்கான். குனிய முடியலை, நிமிர முடியலை, குத்த வைக்க முடியலை. இந்த 12 மாதக்காரங்களுக்கெல்லாம் பெருவரல் தெரிகிறதே இல்லை. டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சொல்லிட்டு போனால் நேரம் ஆயிடும், ரைட்டா? இப்போ நம்ம கருத்துக்கு வரும். இப்போ என்ன நம்முடைய சப்ஜெக்டில் துதின்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியலை. நிறைய பேருக்கு துதிக்கிறதுனா என்னன்னே தெரியல. அதாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. துதியில் 2 விஷயம் இருக்குது. சீக்கிரம் வாசிங்க. துதியில் 2 விஷயம் இருக்குது. சீக்கிரம் வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10. சீக்கிரம், டைம் இருக்குது, வாசிங்க சீக்கிரம். போதும். இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்யும். இப்ப துதின்னு சொன்னா என்ன வந்துட்டு, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதிக்க மறந்தால். இப்போ உடம்பெல்லாம் கணத்து, சிலருக்கு டான்ஸ் கூட வரல, சில இப்படி ஆடிட்டு இருக்க. வேற ஸ்டெப் ஒன்றும் போட கிடையாது. ஏன்னா உடம்பு கணத்தாச்சு. அந்த ஒரு ஸ்டெப்பு ஒரு இதெல்லாம் ஒன்றும் வரமாட்டேன். உடம்பு இதாக தானே ஒரு மாதிரி ஒரு நளினமாக ஒரு டான்ஸ் போட முடியுது. இப்போ ஒன்றும் போட முடியாது. இப்போ இந்த யூத் மீட்டிங் எல்லாம் போகும்போது நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் 2 துப்பட்டாலாம் கொடுத்து விடணும். ஒன்றெல்லாம் கொடுத்து விட 2 கொடுத்து விடணும். ஒன்று அவன் கறக்கிறதுக்கு கறக்குன்னு ஒன்று மூடிக்கிடுறேன். என்ன பாயில் அப்பா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்களே, அப்பா நான் டான்ஸ் ஆடாங்கலாம் நம்ம கருத்து கிடையாது. ஆடும்போது ஆட சொல்லி ஆடாது. அல்லேலுயா. நீ அபிஷேகத்தில் நிரம்பி ஆட பார்த்தா தெரியும். அல்லேலுயா. சும்மா எங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு குத்து இதே தான். இதுக்கு மேலே ஒன்றுக்கும் அவனுக்கு கழியாது. ஒரு மாதிரி குனிஞ்சு ஒரு டான்ஸ் போட்டு ஸ்டெப்பு போட்டு இப்படி ஆடினா கால் உடஞ்சிப்போம். இன்னும் செய்ய முடியாது. சும்மா அப்படி ஒரு மாதிரி ஜனங்கள் மட்டும் அது பாவம் 4-5 பாட்டிமார் வேதனையோடு வந்தது. அது சாந்தா நல்லவர் 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 வீடு கட்டுவா வெளிச்சம் தருவா. எனக்கு தெரியலை. எனக்கு இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. துதின்னா என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு சபையில் இப்படி தான் கூட்டம் முடிஞ்சோன்னா பாட்டு பாடி இருக்கிறாங்க, மியூசிக்கெல்லாம் போட்டு. ரத்தம் செய்யும் இயேசு ரத்தம் செய்யும், கல்வார் இயேசுவின் ரத்தம் செய்யணிற்கு ஒரு பேய் பிடிச்ச மனுஷன் ஆடிட்டு இருந்திருக்கான். அப்போ நேரம் ஆயிடுச்சு. மியூசிக்காரங்க மியூசிக்கு நிறுத்தணும், பாட்டுக்காரங்க பாட்டு நிறுத்தணும், சாப்பிட்டுட்டு போகணும், நாளை காலையில் வரணும். மியூசிக்கெல்லாம் நிறுத்துவண்ணி பாட்டை நிறுத்திட்டாங்க. நிறுத்தினா பேயாடிட்டு இருந்த மனுஷன் சொல்லியிருக்கான், ஒன்ஸ் மோர். நான் சொன்ன புரியுதா அவங்களுக்கு பிரசங்கம்? இருதயெல்லாம் சந்தேகத்தில் இருக்க சோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், சுகமாகட்டும் சுகமாகட்டும் சுகமாகட்டும். ஒன்றும் சுகமாகாது. நான் சொன்னேன் புரியுதா அவங்களுக்கு? ஒரு சபையில் மழை இல்லாத காலத்தில் வெளிநாட்டில் நடந்த சம்பவம். இன்றைக்கி சாயங்காலம் மழைக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்ன போது ஒரு குடும்பம் போகும்போது வீட்டில் எல்லோரும் வெளியே போன உடனே ஒரு சின்ன பையன், இங்கே இருக்கிற போல் ஒரு பையன் சொல்லியிருக்கான், எம்மா கொடையை எடுத்துகிட்டு போவோம். எதை எடுத்துகிட்டு போவோம்? கொடை எடுத்துகிட்டு. அவங்க அம்மா கேட்டிருக்கா, எதுக்கு? பாஸ்ட் இன்னைக்கு மழை வர்றதுக்கு ஜெபம் பண்ணுவாங்கலாமா, அப்போ மழை வரும், அதனால நமக்கு கொடை எடுத்துகிட்டு போவானே. விசுவாசம். அல்லேலூயா. நான் சொன்னேன் புரியுதா பிரசங்கம்? இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. துதி என்பது இருதயத்தில் விசுவாசிங்க. இருதயெல்லாம் சந்தேகத்தில் சோகமாகுமா ஆகாதா, ஆகுமா ஆகாதா, விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா, வயத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது, கட்டியாக இருக்குமோ கட்டியாக இருக்குமோனா கட்டியாக இருக்காது, பாறாங்கல்லாக இருக்கும். நீ சொன்ன
துதியில் என்ன ஒன்று இருக்குது, ரைட்டா? அதை எப்படி சொல்லலாம்? இப்போ இங்கே கிரிக்கெட் விளையாடுற பசங்க, நீங்கள் கிரிக்கெட் விளையாடுவீங்களா பிரதர்? தம்பி விளையாடுவீங்களா கிரிக்கெட்டு? இங்கே ஒருத்தர் நீ விளையாட மாட்டியாப்பா கிரிக்கெட்டு? விளையாடுவியாப்பா? விளையாடுவோம். நான் நல்லா எங்கள் சபையில் நாங்கள் பேட்லாம் வச்சுருந்த இடையில போன மாதம் 17ஆம் தேதி குற்றாலத்துக்கு போனோம். குற்றாலத்துக்கு நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் கொண்டு போய் நல்ல முறையில் நல்லா அவங்க பழைய குற்றாலத்தில் குளித்தாங்க. நான் தண்ணியில் கண்டோங்கிறதுனால தண்ணிக்கு போக மாட்டேன், நீச்சல் எல்லாம் தெரியும், ஆனாலும் குளிக்க போக மாட்டேன். அந்த குளிச்சுட்டு வந்தாங்க. வந்த உடனே டீம் பிரித்து ஜம்முன்னு விளையாடிட்டோம். சரி தம்பி, உங்களுக்கு நம்ம இந்திய டீமில் யாரை பிடிக்கும்ப்பா? ஆமாம் உங்களுக்கு தான். யார்? விராட் கோலியா பிடிக்கும்? சொல்லுங்கள், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். உனக்கு விராட் கோலி பிடிக்குமா? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஒருத்தரையும் பிடிக்காது. அவனுக்கு விராட் கோலியை பிடிக்குமா? இங்கே யாருக்கு? உனக்கு யாரை பிடிக்கும்? ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவை பிடிக்குமா? பார்த்தீங்களா, ரோஹித் சர்மாவை பிடிக்குமா? இவங்க துதிச்சு பரலோகத்துக்கு போவோம். விராட் கோலியும் டோனியும் ரோஹித் சர்மாவும் இவங்க இருதயத்தில் பெரிய ஆளாக இருக்கும்போது சோத்துறோம் சோத்துறோம் சோத்துறோன்னா பரலோகத்துக்கு போவோம். உன் வாழ்க்கையில் பணம், பொருள், அழகு, அந்தஸ்து, படிப்பு இதெல்லாம் உன் இருதயத்தில் பெருசாக இருந்தால் சோத்துறோம் 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 தோத்துறோம் 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 ஓத்துறோம் தான் வந்து நிற்கும். துதினா ஆண்டவர் உனக்குள்ள பெரியவராக இருக்கிறது. God is great. வாழ்க்கைக்குள்ள தேவன் பெரியவராக இருக்கிற இடத்துல நீ செங்கடலை சந்திச்சாலும் சரி, யோர்தானை சந்திச்சாலும் சரி, கோலியாத்தை சந்திச்சாலும் சரி நிற்காது. அல்லேலூயா. துதிங்கிறது தேவன் உனக்குள்ள பெரியவராய் வாழ்வது. அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா கூட்டமாக வருவான். எப்படி பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு? என்ன ஒரு 10 நிமிஷம், ஒரு 6 குறிப்பு இருக்கு, ரைட்டா? முடிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் இருக்கு, நம்ம போதும். இதுவே பாஸ் நிறைய டைம் தந்திருக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு யூதன்னா என்ன அப்படின்னா வாசிங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1-2. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1. காலை மடக்கி உட்காரு மக்களே. எம்மா தாய் குலமே, கால்களை மடக்கி உட்காருங்க. எதுக்கு இவ்வளவு ஒடுக்குன ட்ரெஸ்ஸுகளை போட்டு வாரீங்க? பயலுவை தான் உட்கார முடியாத குழல்களை போட்டு வந்து இப்படி இப்படி இருக்கான். நீங்களும் இப்படி போட்டுட்டு வந்து இப்படி இப்படி வாசியா. என்னம்மா? ஆ ஆ ஆ ஆமா, யூதா முன்னுக்க போனோம். யுத்தம்னா யார் போகணும் முன்னுக்க? யார் போகணும் முன்னுக்க? கன்வென்ஷன் முன்னுக்கு வந்து நிற்கணும். அல்லேலூயா. 3 நாள் கன்வென்ஷன் வச்சிருக்கிறாங்க, ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 500 ரூபா காணிக்க கொடுக்கறதுக்கு உருட்டி 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 வச்சுக்கிட்டு கன்வென்ஷன் முடிஞ்ச பிற்பாடு பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் இதை வச்சுக்கிடுங்க. நான் போயிருப்பேன், பாஸ்டருக்கு இதெல்லாம் முடிஞ்சிருக்கும். பாஸ்டர் இதை கன்வென்ஷன் காணி இப்போ தரமாட்டேன். புரியுதா உங்களுக்கு? 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. செலவாகுமே, அங்கே உள்ள காரியங்கள் இருக்குது. ஒரு பிரசங்கியார் வாராரு, என்னெல்லாம் இருக்கும், சபைக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும். அல்லேலூயா. சபையில் சில தேவைகள் இருக்கும், சில காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். யூதானா எப்படி நிற்பான்? யூதானா எப்படி நிற்பான்? முதல் எழுந்து போய் நிற்பான். எப்படி நிற்பான்? முதல் முன்னுக்கு போய் நிற்பான். இப்போ நம்ம ஆட்கள் என்ன செய்ய வந்துருமா? அப்போ ஒரு ஆள் ஒரு 5000 ரூபா 10000 ரூபா காணிக்க கொடுத்தாப்போம். ஏன் அப்படி கொடுக்கா? பாஸுக்கு நிறைய இருக்குது, கார் இருக்குது, இது இருக்குது, வண்டியெல்லாம் இருக்குது, எதுக்கு கொடுக்கா? அதாவது இந்த நண்டு மாதிரி ஒரு நண்டு மேலே போனால் இன்னொரு நண்டு, நம்ம தமிழ்நாட்டு நண்டை மட்டும்தான் மூடி வைக்காமல் வச்சாங்க. அப்போயே கேட்டிருக்காங்க, ஏன் இதுக்கு மூடி வைக்கல நீ? அப்போ அதில் நின்றவங்க சொன்னாங்களா, இந்த நண்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று போனால் இழுத்து தள்ளிடும், அதனால் இதுக்கு மூடி தேவையில்லை நீ. ஆமாம், நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? நல்லா கொடுக்கறதுக்கு முன்னுக்கு நிற்கணும். ஒரு அன்பின் விருந்து இருக்கா, முன்னுக்கு வந்து நிற்கணும். முதல் பந்தியில் வந்து உட்காந்து நச்சு புட்டி புட்டின்னு எங்கள் ஊரில் எல்லாம் ஒழிச்சு தின்னுட்டு போயிடுவாங்க. அது மாத்திரம் இல்லை, சிலர் பந்திக்கு பரிமாறக்கு வருவான், இறைச்சி வாளியும் பாயச வாளி. ஏன்னா மாமன் மச்சான் குடும்பத்தாருக்கெல்லாம் நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கக்காக பாயச வாளியும் இறைச்சி வாளியும் எடுக்க வருவான். இலை எடுக்க வர மாட்டான், தண்ணி எடுக்க வர மாட்டான், துடைக்க வர மாட்டான். தின்னுட்டு சிலதெல்லாம் ஓடிடும். எங்கள் ஊரில் இங்கே எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியல, கேட்டு பார்த்துக்கிட்டு பார்ப்போம். இங்கே எப்படி நடக்குது? முதல் பந்தியில் தின்னுட்டு ஓடிடும். அப்புறம் அந்த பாத்திரம்லாம் அப்படி கிடக்கும். இங்கே கிடக்கக்கூடிய பாவப்பட்டது ஒன்றும் கழியாத்தது பாத்திரத்தை போட்டு தேய்க்கும். அது பாதி அழுக்கு போகாது. பாஸ்டர் அம்மா சுற்றி சுற்றி வருவாங்க. பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் தான் முந்தின நாளே சொன்னேன் பாத்திரம் கழுவுறதுக்கு 2-3 ரூபாய்க்கு. சரி பார்த்துக்கிடுவோம். நான் சொன்னே புரியுதா? முன்னுக்கு நெல்.
அல்லேலூயா. தின்னதுக்கு மட்டும் முன்னுக்கு நிற்காத, வயிறு பெருசாயிரும். கழுவ பிறக்க சுத்தம் பண்ணவும் முன்னுக்கு நில்லுங்க. அல்லேலூயா. யூதா என்று சொன்னால் பிரச்சனையான இடத்துல அவன் நிற்பான். அல்லேலூயா. ஒரு சபை, ஒரு ஊழியம், ஒரு கன்வென்ஷன், ஒரு கூட்டம், சில இடத்துக்கெல்லாம் பாத்ரூமுக்கு போனால், கன்வென்ஷனுக்கு போனால் ஏற்கனவே அது ஒரு குகமாக இருக்கும் வாசல். நம்மளை மாய்ப்பட்டவன் வேற, முடி வேற கிடையாதா, கவனமாக போகணும். அங்கே பார்த்தா பெரிய பெரிய ஜீவராசிகள்லாம் கூடு கட்டிகிட்டு இருக்கோம். நான் போன உடனே கம்பு இருக்கான்னு பார்ப்பேன். ஏதாவது ஒன்று நம்மளை தாக்கிச்சுன்னா தாக்குறதுக்கு பெரிய கன்வென்ஷன் வச்சுருப்பாங்க. எங்கேயுமே ஒற்றை கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் கிடக்கு பார்த்தீங்களா, அண்ணா ஒன்று கிடக்கு பாருங்க, இந்த முக்கில் ஒன்று கிடக்கு பார்த்தீங்களா, இன்னும் அடகு பார்த்தீங்களா, இன்னும் அடகு பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒன்றுமே அது போக்கில் இருக்கும். எல்லா இடமும் கிடக்கு. மீட்டிங், ஒரு சபை அப்படி இருக்கணும். அல்லேலூயா. சண்டே ஆராதனை காலையில் வரைக்கு முந்தே மீட்டிங் ஹால் சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்து அப்படி பார்த்து கன்மாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ஹாலை அல்லேலூயா முன்னுக்கு வந்து நிற்கணும். அல்லேலூயா. சரியாச்சப்பா, இது நீங்கள் தானே அல்லேலூயா, இது உங்கள் சபை தானே அல்லேலூயா, ஆமாவா இல்லையா, நீங்கள் தானே செய்யணும் அல்லேலூயா. முன்னுக்கு நிற்கணும். வேதம் சொல்லுது, யூதா என்று சொன்னால் யுத்தத்துக்கு எப்படி இருப்பானா? ஆமாம், நம்ம ஆட்களில் ஒருத்தனை தள்ளி விட்டுட்டு ஒருத்தன் பின்னுக்கு இருந்துக்கிடுவான். ரைட்டா? மூன்றாவது டைம் ஆகிட்டு நம்ம முடிச்சிடும். இன்னும் ஒரு 6 நிமிஷம். யூதா ஆதியாகமம் 49:9, எண்ணாகமம் 23, 24 வசன வளத்தையும் எழுதிடுங்க. 7 வசனத்தையும் விளக்க நம்ம குறைச்சி சொல்லிட்டு போயிடும். சரியா? ஆதியாகமம் 49:9, எண்ணாகமம் 23, 24 மூணாவது. 4வது ஆதியாகமம் 49:10. சரியா? 5 வேதத்தில் வாசிக்கும் போது ஓசியா 11:12. 5வது குறிப்புக்குள்ள யூதனுக்கு ஓசியா 11:12. 6வது மத்தேயு சுவிசேஷம் 2:2. 7வது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். சரியா? இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போ. 3வது உள்ளைக்குள்ள மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 49:9 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யூதா, யூதா என்னவா? பாலசிங்கம். பாலசிங்கன்னு அர்த்தம் என்ன? யங் லயன். என்ன லயன்? யங் லயன். ஆடிச்சுமா கம்மன இருக்கணும். ஆமாம், ராஜா குலமகனும் பிரபுக்கள் ஒரிக்க உண்ணாத தேசம். ஆமாம், கண்டதே நல்ல மண்ணோரம் கம்பெனியில் மண் அடைச்சிய மாதிரி. கல்யாணம் பண்ணும்போது இப்படி இருக்கிறாங்க, ஒரு குழந்தை பிறந்தா இப்படி இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் 2 குழந்தை பிறந்தா இப்படி இருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு பாத்ரூமுக்கு இப்படி போக முடியாது, இப்படி தான் போகணும். அது வேற பிளாஸ்டிக் கதவுல இவ்வளோத்துக்கு 2 அடி கதவு போட்டிருக்கிறேன். எப்படி உள்ளே போய் வாராங்கன்னு தெரில. எல்லாம் 100, 110 கிலோ சைஸில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உருட்சியும் திரைச்சிமா. அதுக்கு நீங்கள் பரவாயில்ல, இங்கே யாரும் அப்படி இருந்தேமா இல்லை. எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் குடும்பத்தாரெலாம் காடு சும்மா சாதாரணப்பட்ட கேஸாக இருக்குது. எல்லாம் உருட்சியும் திரைச்சியுமா, ஜம்முன்னு இருக்கும். எங்கள் ஊர் சாப்பாட்டுக்கு பா, அதுக்கு பரவாயில்ல. திருச்சி பரவாயில்ல, நல்ல ஆண்டோடைய கிருபை நாள் நல்லா நல்லா தின்னு வரைக்கெல்லாம் சும்மா மசில் சேர்த்து வச்சுருக்கும். உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு யூதா வாலசிங்க அப்படி கும்முன்னு இருக்க நல்ல இல்லையா? அப்படி எத்தனை வயசுல அப்படி கும்முன்னு இருக்க நல்ல இல்லையா? ஆமாம், பார்த்தா தான் வயசு தெரியணும். சும்மா முடிய கருப்பாக்கிட்டு சிங்கிடி ஆட கும்முன்னு இருக்கான். நான் அலையலையா முழங்கால் படி போடணும். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இப்போ ஒரு கூட்டர் சோத்திரம் சோத்திரம் தோத்திரம் தோத்திரம், அல்லேலூயா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். எல்லாரும் எழுந்திரிப்போம். ஏசப்பா, பாசுக்கு இறக்கமே இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எல்லாரும் உட்காருவோம். சோத்திரம் ஆண்டவரே. யூதா பாலசிங்க அல்லேலூயா. ஏங்கலாயம் இருக்கணும். அல்லேலூயா. வயசு தான் குறைஞ்சிருக்கணும், சீத்தம் குறையவே கூடாது. இருக்கணும். அல்லேலூயா. சண்டைக்கு இல்லை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல முழங்கால் போடுங்க, டக்குனி போடணும். அல்லேலூயா. எழுந்துங்க, டப்புனி எழுந்துருச்சு. அல்லேலூயா. உம்முனி உட்காரணும் உட்காரணும். அல்லேலூயா. இப்போ தான் இந்தியன் க்ளோசெட்டை மாற்றி இது யூரோப்பியன் க்ளோசெட். இன்னும் கொஞ்சம் நாளையில் ஜெபா பிரதர் ஒரு க்ளோசெட் கண்டுபிடிப்பார். இப்படி போய் நின்றுக்கிட்டா போதும். எனக்கு தெரியல. அல்லேலூயா. அளவான சாப்பாடு, அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப். அல்லேலூயா. சிங்கம் என்ன சாப்பிடும்? கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், பூசணிக்காய், புடலங்காய், வெள்ளை பூசணிக்காய் இதானே சாப்பிடும். ஆமாவா இல்லையா? சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் ஆயிட்டு. இறைச்சி நல்ல நான்லாம் பச்சை இறைச்சி சாப்பிடுவேன். பச்சை ரத்தம் குடிப்பேன். பச்சை இறைச்சி, பச்சை ரத்தம் குடிப்பேன். எல்லாரும் என்னவோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆட்டுக்கு மாட்டுக்கு இறைச்சியும் ரத்தத்தையும் குடிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுறோம். அல்லேலூயா. மாதந்தோறும் ராபோஜனம் எடுக்கிற சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டி. அல்லேலூயா.
சிலர் ராபோஜனம்னா எலிக்குட்டி மாதிரி அந்த ஓடிடும். நீ சிங்கத்தில் பிறந்து எலிக்குட்டியா போகாத, சிங்கக்குட்டியாவே ஓடு. அல்லேலூயா. மாதந்தோறும் ராபோஜனம் வச்சா சண்டை சச்சரவு இல்லாமல், இருதயத்தில் கசப்பு இல்லாமல், இருதயத்தை சுத்திகரித்து இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலன்னா ஞானஸ்தானம் எடுத்து ராபோஜனம் எடுத்து யூத கோத்திரத்துக்கு பிறந்த சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டியா வாழுங்க. அல்லேலூயா. சிங்கம் கர்ச்சிக்கிறது யார் பயப்படாது இருப்பான்? சிங்கம் கர்ச்சிக்கிறது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, வியாதி வந்தா திருச்சி ஆஸ்பத்திரிக்கு ஓடி போவே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, வியாதி வந்தா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவே. டெஸ்ட் பண்ணுவேன், ஊசி குத்துவேன், ட்ரிப்பு போடுவேன், ஸ்கேன் பண்ணுவேன். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. திரீரியல நீக்கணும். அல்லேலூயா. சிங்கம் கர்ச்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பான்? நீதிமான் சிங்கத்தை போல மரணத்துக்கு துணிந்து நின்றார்களாம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிஞ்சு நின்னாங்களாம். ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது, ஒரு மாதிரி கை கால் இழுக்குது. அங்கே நடந்து போனாலும் அங்கே ஸ்ட்ரெச்சரில் தள்ளி உருட்டிட்டு போகிறதுலே அவா 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 பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியா, ஜோ பண்ணியா, அங்கே மற்ற எல்லாம் டப்பா அப்பாலாம் வச்சு ஏசு சுகமாக்குவார்னா கேட்குறதுக்கு ஆள் இருக்குங்க. ஏசு சுகமாக்குவார்னா கையத்தட்டேக்கு ஆள் இருக்கு. பிரசங்கத்தை நான் முடிச்சுக்கிடுறேன். ஏசு மருந்து இல்லாமல் சுகமாக்குவார்னா ஏற்றுக்க மாட்டீங்க. ஏசு சுகமாக்குவார்னு பித்தலாட்டம் காட்டினா கையை தட்டி நீங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடைக்கு ரெடியாக இருக்கிறீங்க. ஏசு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார், இன்றைக்கு உங்களை சுகமாக்க போகிறார், விடுதலை ஆக்குறார். அல்லேலூயா. இதோ கர்த்தருடைய நம்முடைய மத்தியில் வந்து விட்டார். கடந்த மாதத்திலே எனக்கு சுகர் வியாதி வந்து கை கால் இழுத்து ப்ரெஷர் எல்லாம் வந்தபோது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி டாக்டர் சொன்னார், நீங்கள் மருந்து எடுக்கிறதுனால இனி கூட்டத்துக்கள் ஆண்டவர் கிருபையினாலே கர்த்தர் இன்னைக்கு கன்வென்ஷன் பேச வச்சிருக்கான்னு அல்லேலியா சொல்லுவீங்க. இதுக்கு ஒரு அல்லேலியா? செத்தவரா இயேசு கிறிஸ்து? வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமா இல்லை? ஏசு மருந்து வச்சு சுகமாக்குவாரா, மருந்து இல்லாமல் சுகமாக்குவாரா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் பத்திரிகையில் போடுறதெல்லாம் ஏசு மருந்து இல்லாமல் சுகமாக்குனார்னு சாட்சி போட்டிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ அவனுக்கு சுகம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? தான் செத்து மீன் பிடிக்கிறவன் எந்த கணக்கில் சேர்க்கலாம் சொல்லு? சிங்கத்துக்கு பிறந்த சிங்கக்குட்டி. அல்லேலூயா. நின்று பார். எத்தனை பேர் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு சுகமாகாத வியாதி உங்கள் பாஸ்டர் ஜோமணி சுகமாயிருக்கு. அல்லேலூயா. சுகமாக்குவாரா ஆக்க மாட்டாரா? சிங்கத்தை போல தைரியமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஏசு மருந்து வச்சு சுகமாக்குவாரா, மருந்து இல்லாமல் சுகமாக்குவாரா? மருந்து இல்லாமல் சுகமாக்குவார்னா திருட்டு மொழியில என்ன பார்க்குறது? மருந்து வச்சு சுகமாக்குவார்னு ஒரு 10 சாட்சி சொன்னால் அல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட். அந்த கூட்டம் முடிஞ்சு போய் இவ்வளோ மாத்திரை எடுத்து அம்மா தின்னுக்கிட வேண்டியது. டைம் ஆயிட்டு, ஒரு நிமிஷம் கூடுதல் ஆயிட்டு. காரியம் ஆறுதலாகி முடியும். செங்கோல், 4 செங்கோல், 5 பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறது, 6 இயேசுவை பிறப்பிக்கிறது, 7 முத்திரையிடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. ஒரே ஒரு சம்பவம். எழுமி நிற்போமா? ஒரு சம்பவத்தை சொல்லி கூட்டத்தை முடிச்சிடும். டைம் எடுத்தால் பாஸ்டருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல் நாள் கூட்டம்ல, கடைசி நாள் எடுத்தாலும் பெருசாக தெரியாது. ரைட்டா? என் பிரசங்கம் புரிஞ்சான்னு கேட்போம். என் எலிப்பந்து போல போன பிரசங்கம் புரிஞ்சா? புரிஞ்சா பிரசங்கம் காரியம் மாறுதலாகி முடியும். பிரசங்கம் புரிஞ்சோ புரியலையோ, இப்போ நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என் காரியம் மாறுதலாகி முடியும். என் காரியம் மாறுதலாகி முடியும். கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் கப்பல் துண்டுகளால் கரை சேர்க்கப்பட்டார்கள். ஒரு பெரிய காடு. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு பாஸ்டர் கையில் கொடுத்துருவேன். நீங்கள் தான் இப்போ நல்ல இது செய்யணும். 7வது யூதன் என்று சொன்னால் முத்திரையிடப்பட்டு அபிஷேகத்தோடு கூட்டத்தை முடிக்கணும். ஒரு பெரிய காடு, வறட்சி காலம். நல்லா கேட்டுடுங்க. முதுமலை காடுன்னு வச்சுடுங்களா. காடு பயங்கர காடு, நல்ல காடு, அதாவது கரிஞ்சு போச்சு. ஒரு நாள் ஒரு மான், ஜனமான் குட்டி போடுறதுக்காக குட்டி போட வேண்டிய நேரம் நெருங்கிட்டு பயங்கர தாகத்தோடு காட்டில் தண்ணிக்கு அலையுது. திடீர்னு பார்த்தா காட்டில் ஒரு பக்கத்தில் இருந்து தீ கொளுத்திட்டாங்க. தீட்டே வருது. மானுக்கு எங்கேயும் போக முடியாமல் தண்ணி தேடிட்டு இருக்குது.
அப்படியே மான் நடந்துக்கிட்டு வரும்போது சின்ன மான் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே குட்டி போட வேண்டிய நிலவரம். திடீர்னு பார்த்தா மோப்ப நாய்க்கு வாசனை அதுக்கு கிடைக்கும். மோப்ப நாய் வேட்டை நாய்க்கு மோப்பம் அதுக்கு கிடைக்கி. அது அப்படியே மோப்பத்தை பிடிச்சி வரும்போதே வேட்டை நாய் முன்னுக்கு வருது செருக்கிறதுக்கு. மானை செருக்க வரும்போதே இந்த பக்கத்தில் வேடன் அம்பை எடுத்துட்டான். யாத மானை எய்யதுக்கு. ஒரு பக்கம் காடு நெருப்பு, ஒரு பக்கம் வேட்டை நாய் மானை செருத்து நிற்கி, இன்னொரு பக்கம் மான் சென்ன மானை இது வேட்டையாடுறதுக்கு அவன் வேட்டைக்காரன் ரெடி. எதிர்முனையில் பார்த்தா அந்த சருகுகள் அந்த கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிங்கம் மானை வேட்டையாடுறதுக்கு ரெடியாக இருக்குது. சென்ன மான் அப்படியே நிற்கிது. மத்தியானம் அப்படி ஒரு 3-3:30 காடு அப்படி இருள் சூழ்ந்தது போல் அன்னைக்கு இருக்குது. திடீர்னு பார்த்தா காட்டில் ஒரு பெரிய இடியும் மின்னலும். அந்த இடியும் மின்னலுக்குரிய சமயத்தில் மான் பெண் மான்களை ஈனும்படி செய்கிற தேவனுடைய சத்தங்களை போல மான் மாடி ஒரு சத்தம் போட்டுட்டு குனியுது. அந்த வேடன் கையில் இருந்த அம்பு ஒரு சின்ன மயிரிழைக்கு தப்பி கையில் இருந்த அம்பு பாயுது. நேராக சிங்கத்தை அந்த அம்பு பதம் பார்க்குது. காட்டில் ஒரு மழை, இடியும் மின்னலோடி ஒரு மழை. வேட்டைக்காரன் தப்பிச்சா பிழைச்சா போதும்னு சொல்லி காட்டை விட்டு புறப்படுறான். மான் தான் இருந்த இடத்துல குட்டிக்கு தண்ணி குடிச்சிட்டு குட்டியை கூட்டி இருப்பிடத்துக்கு போச்சு. அல்லேலூயா. ஒரு சில செகண்ட்ஸுக்குள்ள ஒரு சம்பவமாக நடந்திருக்குமானால் காரியம் மாறுதலாய் முடியும். சூளைக்கிட்ட போகிறாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கும்போது இதாக இருக்கும். கொண்டு போனவங்க இறந்துட்டாங்க, உள்ள தூக்கி போட்டவங்க உயிரோடு உலாவி கொண்டிருந்தார்கள். கண்களை மூடுவோமா? கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போமா? எத்தனை பேர் நம்முடைய மத்தியில் தெய்வ சமூகம் இருக்குன்னு உணர்றீங்க? தெய்வ சமூகம் இருக்குன்னு உணர்றவங்க கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு இன்றைக்கு உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும்படி கர்த்தர் முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. என்ன வேதனையோடு, என்ன துக்கத்தோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன வியாதியோடு, என்ன பலகீனத்தோடு, எந்த விதமான சூழ்நிலையோடு நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிவார். அருமை சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வியாதி எப்படிப்பட்ட வியாதியாக இருக்குமானாலும் இந்த இரவு உனக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குற நாள். கன்ஃபார்மாக அன்னைக்கு ஒரு சிலருக்கு கர்த்தர் விடுதலையை தருவார். கையில் தீராத ஒரு பிரச்சனையோடு தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு உன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். இந்த உயிர் மீட்சி கூட்டமா, சத்திய பெருவிழாவின் கூட்டமாக வைத்திருக்கிற இந்த கூட்டம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குறா. ஓ ஷகாரா பாலாம் கராமானா. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானோர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிற வார்த்தை புறப்பட்ட போது பூமியிலே வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது. ஆனால் பூமி வெளிச்சமாக இருக்கிறது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு எங்கு வாய்க்கால்கள் வெட்டுங்கள், தண்ணீரினால் நிரம்பும். ஓ ஷமானா ரிபாபாலா. ஒரு உள்ளங்கை மேகம் தோன்றின போது, ஒரு உள்ளங்கை மேகம் தோன்றின போது, ஒரு உள்ளங்கை மேகம் தோன்றின போது ராஜாவை ரதத்தை பூட்டிட்டு ஓட சொல்லு அப்படின்னு சொன்னா ஏனா மழை தடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் காரியம் மாறுதலாய் முடியும்படி ஒரு உள்ளங்கை மேகம் தோன்றி விட்டது. என் காரியம் மாறுதலாய் முடியும். என் குடும்பத்தின் காரியம் மாறுதலாய் முடியும். எங்க ஊழியத்தின் காரியம் மாறுதலாய் முடியும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இன்றைக்கு கர்த்தர் உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். உன் அழைச்ச தெய்வம், தாயின் கருவில கண்ட தெய்வம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அருமை சகோதரனே, சகோதரி, கர்த்தர் என் கூட பேசினார். எனக்குரிய வார்த்தை என்று சொல்லக்கூடியவள் கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் 276 பேர் கப்பல் துண்டுகளால் கரை சேர்க்கப்பட்டது போல இந்த நாள் கர்த்தர் உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தெய்வம். ஓ ஷகரா பாலாம் கராமானா. ஒரு புதிய கிருபையோடு, ஒரு புதிய அபிஷேகத்தோடு, ஒரு புதிய வல்லமையோடு கர்த்தர் உன்னை தொடுகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற நேரம், கர்த்தர் உன்னை விடுதலையாக்குற நேரம், உன் வியாதிகள் பரிகரிக்கப்படுகிற நேரம். நீதிமான், நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். ஓ ரபாலா ஷகரா ரிமானா. ஓ ரபலகர பலகரியோ லகர பலகர பலக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் பலமாய் கிரியை செய்து ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் மாறுதலை உண்டாக்க, குடும்பத்துக்குள்ள, குடும்ப சமாதானத்துக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள, வேலை செய்கிற இடங்களில், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் மாறுதலை உண்டாக்குவதற்காக சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, என் சரீரத்தில் கர்த்தர் மாறுதலை உண்டாக்குவதற்காக, என் ஆத்துமாவில் நீ மாறுதலை உண்டாக்குவதற்காக
உண்டாக்குவதற்காக, ஆண்டவரே என்னோட பொருளாதாரத்துல கர்த்தர் மாறுதலை உண்டாக்குவதற்காக, என் தோல்வியில கர்த்தர் மாறுதலை உண்டாக்குவதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்றைக்கு நீர் எங்கள் நடுவில் ஆண்டவரே நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்க நன்றி சொல்லுகிறோம், நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே என் தோல்வியில காரியத்தை கர்த்தர் மாறுதலா மாற்றினதுக்காக, என் வெட்கத்துல கர்த்தர் காரியத்தை மாறுதலா மாற்றினதற்காக, ஆண்டவரே சத்துருக்கள் எங்களுக்கு எதிரிட்டு வந்த காரியத்துல கர்த்தர்களுக்கு மாறுதலை உண்டாக்கினதற்காக, எங்க வெட்கத்துல கர்த்தர் மாறுதலை உண்டாக்கினதற்காக, சத்துருவை கொண்டு கர்த்தர் எங்களை அலங்கரிக்க செய்ததற்காக, ஆண்டவரே வாசற்படியில உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷனை ராஜா வஸ்திரம் தரித்து, ராஜ கிரீடம் தரித்து, ராஜ குதிரைகளை ஏற்றி அந்த மனுஷனை கனம் பண்ண முடியும்னா இன்றைக்கு கர்த்தர் உனக்கு காரியத்தை மாறுதலா மாற்றுவா. உன் குடும்பத்துல, உன் காரியத்துல, உன் தொழில, உன் தோல்வியில, உன் வெட்கத்துல, உன் நிந்தையில, உன் அவமானத்துல, உன் துக்கத்துல, உன் அழுகையில, உன் மரண இருளின் பள்ளத்தாக்கில, உன் வியாதியில, உன் சரீரத்துல இன்றைக்கு கர்த்தர் மாறுதலை உண்டாக்குவா. இன்றைக்கு காரியம் மாறுதலா முடிந்ததற்காக ஆண்டவரே உமது நாமத்தினால நாங்க ஜெயத்தை எடுக்கிறோம், நாங்க ஜெயத்தை எடுக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரால் கனம் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு உண்டாகக்கூடிய மேன்மை கனம் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே அப்படியே வருவதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யூதனுக்கு உண்டான மேன்மையும் கனமோ ஜெயமோ இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே உள்ளத்துல யூதர்களால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெயத்தையும் மேன்மையையும் கர்த்தர் கொடுத்ததுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்படியே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலே முதல் நாள் கூட்டத்துல கர்த்தர் எங்களோடு பேசி ஆண்டவரே நாங்கள் கண்ட தோல்விகளுக்கு பதிலாக கர்த்தர் எங்களுக்கு மாறுதலை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து காரியத்தை மாற பண்ணினதுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதியும். இந்த கூட்டத்தினுடைய இந்த நல்ல வார்த்தைகளுடைய மேன்மைக்காக சுருக்கமாக சகோதரர் சாமுவேல் பிரதர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் மாலை வேளையிலே வசன பெருவிழாவிலே கர்த்தர் ஆண்டவரே தம்முடைய வார்த்தையினாலே ஜனங்களோடு பேசி ஆண்டவரே மாறுதலை உண்டாக்குகிற தேவன் என்பதை ஆண்டவரே திட்டமாய் எங்கள் நடுவிலே நீர் வார்த்தையினாலே ஆண்டவரை உறுதிப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அநேக தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு மாறுதலை உண்டாக்கினீர் என்கிற ஆண்டவரே ஒரு நிச்சயத்தை நீர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். விட முடியாத சில காரியத்தின் மேல ஒரு மாறுதல், ஆண்டவரே மறக்க முடியாத சில காரியங்கள் மேல ஒரு ஆண்டவரே ஒரு மாறுதல், மன்னிக்க முடியாத காரியத்து மேல ஒரு மாறுதல், ஆண்டவரே சில பழக்கத்தில் இருந்து விடுவிக்க முடியாத சில பழக்கத்தின் மேல ஆண்டவரே ஒரு மாறுதல், இப்படி பல காரியத்தில் இருந்து மாறுதலை கொடுத்து கர்த்தர் ஜெயத்தை எடுக்கும்படி இந்த நாளில் எங்களுக்கு எங்கள் நடுவில் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு உமது நாமத்தை உயர்த்தி பாடி கனம் பண்ணி இப்போது செலுத்தப்பட்ட அன்பு காணிக்கைகளை எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தில் ஒரு மாறுதலை கொடுத்து கர்த்தர் பிள்ளை ஆண்டவரே பிரயாசத்துக்கு தக்க பலனை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே கனம் பண்ணுவதற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். முதல் நாள் கூட்டத்தில் வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா என்று அங்கலாய்ப்போடு அழுகையோடு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசி ஆண்டவரே நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அவர்களை கலங்காதபடிக்கு ஆண்டவரே மாறுதலை கொடுத்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இப்போது நம்முடைய பிள்ளைகள் யாவரும் மன மகிழ்ச்சியாக ஆண்டவரே சுகமாக ஆண்டவரே உம்மை குறித்து ஆண்டவரே அவர்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக துதிக்கிறவர்களாக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாய் வீடுகளுக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் நன்றியோடு உமது நாமத்தை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க. அதை தொடர்ந்து நாளை காலை நடக்கிற அந்த குடும்ப கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இதை தொடர்ந்து நடைபெறுகிற 2 நாள் கூட்டத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் நடுவில் மகிமைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும்
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் இந்த கூட்டத்தை தவறவிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து வருகை என்று காக்கப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.